ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 204வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, நம்ம ஒரு 1 year முன்னாடி இந்த மிட் சைஸ் எஸ்யூவி டாபிக் பேசியிருப்போம். இப்போ வந்து சியரா புதுசாக லான்ச் ஆகிருந்து, அதுக்கப்புறம் நம்ம டஸ்டர் வருது, செல்டாஸும் வந்து அடுத்த ஒரு பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு வராங்க. இன்னைக்கு கரெக்டாகவும் ஃபியூச்சரில் வரும். அந்த புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய அப்டேட் எல்லாம் வந்ததுனால அந்த மிட் சைஸ் விக்டாரிஸ் சேல்ஸ் அப்படி கனெக்ட் ஆகுது. நம்ம அந்த செக்மெண்ட்டை வரைக்கும் கூட ரிஃப்ரெஷ் பண்ணணும். இந்த கண்டென்ட்டுக்கான ஒரு பர்பஸ் வந்து நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, கன்சல்டிங்கில் நான் பேசுகிற கன்சல்டேஷன்ஸ்லேயே வந்து ஒரு 50% கன்சல்டேஷன்ஸ் வரக்கூடிய செக்மெண்ட் இப்போ வந்து மிட் சைஸ் ஆயாச்சு. பையர்ஸ் நிறைய பேர் வந்து அலசுகிற ஒரு ஏரியா வந்து மிட் சைஸ் தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் செடான்ஸ் இருந்த இடத்த இப்போ மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. நம்ம இதில் வந்து அந்த கூப்பே எஸ்யூவிஸை கொண்டு வரல, முழுக்க முழுக்க மிட் சைஸ் எஸ்யூவிஸை பேஸ் பண்ணியே நம்ம பேசலாம். நம்ம என்னென்னா, இப்போ இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு பாட்காஸ்ட் இப்போ வேல்யூபிள்னு நம்ம நினைக்கிறோன்னா, ஆன்சன் சொன்னது மாதிரி இந்த செக்மெண்ட் இப்போ ஒரு ரீஷஃபில் ஆகிருக்கு இல்லையா. செல்டாஸில் புது ஜெனரேஷன் வந்திருக்கு, நேரமாக டாப்பில் இருந்த கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் எல்லாம் வரப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது எது, ஜெர்மன்ஸில் இண்டோ ஜெர்மன்ஸில் ஃபேஸ் லிஃப்ட் வரும். குஷாக் வந்து நம்ம ஃபேஸ் லிஃப்ட் வந்து நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தோம்னா விக்டாரிஸ் அவுட் ஆஃப் நோவேர் மாறுது. இப்படி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரும் நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. ஏன்னா கிராண்ட் விட்டாரில் ஃபேஸ் லிஃப்ட் வரும்னு நினச்சோம். ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் நோவேர் வந்திருக்கு. இப்போ தான் 15,000 சேல்ஸாக போன மாதம் சேல்ஸ்னால் ப்ரொடக்ஷன் லைனுக்கு வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது மேபி அது அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டஸ்டர் 4 வருஷம் தாண்டி உள்ளே வருது. டஸ்டர் வர்றது வரைக்கும் இருந்த ரெக்யர்மெண்ட் மாறி இப்போ டஸ்டர் வர்றதுன்னு சொல்லும்போது பீப்புளோடைய ரெக்யர்மெண்ட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. டஸ்டரில் ஹைப்ரிட் வேறு வரப்போகுது. அப்புறம் ஏர் கிராஸ் இருக்குது. சிட்ரன் முதல்ல ரொம்ப யாருமே கண்டுக்கிடாமல் இருந்த ஒரு மாடல், இப்போ சிட்ரனுக்கும் ஒரு பையர்ஸ் இருக்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இப்படி இந்த செக்மெண்ட்டை இன்னும் ஃபாஸ்டர் ஆக்குறது சியரா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் நவம்பர் டிசம்பரில் இருந்து சியராக்கு வந்து ஒரு புஷ் இருக்குது. அப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போவோம். நம்மளுடைய அந்த ரேங்கிங் பேராமீட்டர் பேஸ் பண்ணியே போகலாம். முதல்ல இந்த செக்மெண்ட்டை நாங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, நாங்கள் பேசிக்கலி இதை வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பேஸ் பண்ணி சொல்கிறது உண்டு. ஜாப்பனீஸ், இண்டோ ஜெர்மன்ஸ், கொரியன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதில் இப்போ பார்த்தா நம்ம 4 பேரை தான் ப்ரையராக சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா ஃப்ரெஞ்சு இருக்காங்க, அதுக்கு கூட ஃப்ரெஞ்சு இன்னொரு ஆள் வர போகிறாங்க. அப்புறம் ஒரு சைனீஸ் வேறு இருக்குது. அதை யூகேன்னு நம்ம சொல்லக்கூடாது, சைனீஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தா நிறைய கார்ஸ் இருக்குது. 11 பேர் இருக்காங்களா. டஸ்டரை கூட சேர்த்தா 12. டஸ்டரை நம்ம இப்போ சேர்த்து தான் பேசணும். ஆனால் அது கண்டிஷன் சப்ளை, நம்ம இன்னும் டிரைவ் பண்ணலன்னு உள்ளதை தெளிவாக பேசுவோம். அப்போ மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குன்னே ஒரு யூனிக்னஸ் உண்டு. அது என்னது? இந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த யூனிக்னஸ் உண்டு. க்ளோன்ஸ். இவன் ஒரு தடவை அதை சொல்லக்கூடாது. என்னன்னா, டேனி ஒரு தடவை க்ளோன்ஸ்ன்னு நான் சொன்னதுக்கு அதான் க்ளோன்ஸ். அது இதுலேயே உண்டு, சப் 4 மீட்டர்லேயும் இவ்வளவு பேர் இல்லை. இப்போ நீ வந்து கிராண்ட் விட்டாராம், ஹை ரைடரும் ஒரு க்ளோன், கிரெட்டாவும் செல்டாஸும் இந்த ஃபேஸ் லிஃப்ட் இந்த ஜெனரேஷன் அப்டேட் வர்றது வரைக்கும் சிமிலர். இங்கே வந்து இவங்க 2 பேரையும் பாரு. என்ன சொல்ற, குஷாக்கு. இனி அடுத்து டஸ்டருக்கு கூட நீ டெக்டானே சேர்க்கணும். டெக்டானே சேர்க்கும் போது அதுவும் க்ளோன். அப்படி இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு, அதாவது மறு வச்சது மறு வைக்காததுன்னு சொல்றது மாதிரி, வேற ட்ரெஸ் போட்டது அப்படின்னு சொல்லி இந்த டபுள் ஆக்ட் மூவிஸில் சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச் இருக்கு இல்லையா. ஆனால் ஆள் ஒன்று தான், ஹீரோ ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்டோரி இது நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் வைஸே வருவோம். ஏன்னா பீப்புளுடைய ரெக்யர்மெண்ட் ஏன் இந்த செக்மெண்ட்டில் இருக்குன்னா, இந்த செக்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்ல, மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பையர்ஸை எல்லாரையுமே ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட். நம்ம பில்டில் இருந்து ஃபஸ்ட்டு போமா. நம்ம ரேங்கிங்கில் ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் லுக்ஸ் உண்டு. அப்போ எக்ஸ்ட்ரா பெயிண்ட் லுக்ஸ்லேயே போவோம். அந்த இந்த செக்மெண்ட் டக்குன்னு எக்ஸ்ட்ரா பெயிண்ட் லுக்ஸ்லேயே போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸுக்குள்ளே வரும். ஜாப்பனீஸில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இது ரேபிட் ஃபயர் மாதிரி நீங்கள் தான் லுக்ஸ் எல்லாம் சொல்லணும். 4 பேர் இருக்காங்க. பார்ப்போம். நெல் 4 பேரில் கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர்,
எலிவேட் 4வது வரேன், அது ரேங்கிங்கில் இல்லை, நான் நம்பர்ஸில் சொல்லும்போது. 3வது வந்து நம்ம இவரை இப்போ புதுசாக வந்துருக்கிற விக்டாரிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு எலிவேட் 4 பேர் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு குளோபல் சி பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணப்பட்ட 3ல் உங்களுக்கு பிடிச்ச இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள், லுக் அண்ட் ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்கும்? கிராண்ட் விட்டாரா? எனக்கு கிராண்ட் விட்டாரா. எனக்கு வந்து அந்த கிராண்ட் விட்டாராவுடைய அந்த கிரில், அந்த பாட் டிசைன், அந்த நெக்ஸ்ட்ரி, அந்த கான்செப்ட் எனக்கு நல்லா பிடிக்கும். விக்டாரிஸ் வந்து அந்த க்ளோஸ்டு கிரில் கான்செப்டில் நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு மீடியா டிரைவுக்கு போயிருந்து டாடா பஞ்சோட மீடியா டிரைவ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்க போயிருந்தோம். ஃபீட்பேக் கொடுக்க போயிருக்கும்போது அங்கே இருந்த என்ஜினியர்ஸ் வந்து டிசைனர்ஸ் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க. அவங்க பேசும்போது இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றி கேட்கும்போது நான் ரிப்ளை பண்ணது என்னென்னா, இனிமேல் அந்த டிசைனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே க்ளோஸ்டு கிரில் கான்செப்ட்டுக்கு வந்தாச்சு, இனி அது நாங்கள் அடாப்ட் ஆக வேண்டியதான் அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் கேட்டார், அது பீப்புள் பிடிச்சி அடாப்ட் ஆகுறாங்களா, சாய்ஸ் இல்லாமல் தான் அடாப்ட் ஆகுறோம். அதில் தான் விக்டாரிஸுக்கு ஒரு போலரைஸ் லுக் இருக்குது. அப்புறம் விக்டாரிஸோட பின்னாடி ஒரு பெரிய மஸ்டாக் இருக்குல்ல, அதுதான் போலரைஸ்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மாருதி சுசுக்கியை வந்து அந்த விக்டோரிஸ் வந்து ஃப்ரெண்டு நம்ம க்ளோஸ் டிகிரில் என்னதான் அந்த ஸ்லீக் லைட் அதெல்லாம் பார்த்தா அது ஒரு கிளீன் டிசைன். இப்போ நம்ம ஒரு வேற பிராண்டோட லோகோ எல்லாம் வச்சு கொஞ்சம் கூட ப்ரீமியம் அப்படி இருக்கும். ஆனா பேக் வந்து கொஞ்சம் ஓடனா தெரியும். இப்போ இது இன்னொன்று வந்து அந்த எலிவேட், கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர், விக்டோரிஸை தவிர்த்து அந்த எல்லாருமே வந்து யாருக்கும் பிடிக்காத டிசைன், பிடிச்ச டிசைன் ஒன்றும் கிடையாது. இல்லை போலரைஸ்ட் இல்லை தானே, அதுதான் விஷயம். குர்க்கியான ஓவர் டன்னான போலரைஸ்டு லுக் இங்கே இல்லை. பார்த்தோன்னா ஒன்று பிடிக்குது, ஒன்று பிடிக்கல, ரொம்ப பிடிக்கலன்னு இல்லை, பிடிக்கலன்னு இல்லை, ஒரு நியூட்ரல். ஓகே, இதில் எலிவேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லுக்ஸ்ல நம்ம லுக்ஸில் எலிவேட்டையும் பேசிடுவோம். எலிவேட் எனக்கு பிடிக்கும். எலிவேட் அப்படிதான். எலிவேட் ஆக்சுவலி பேலன்ஸ்டாக இருக்கும். ஆன்சர் ஞாபகம் இருக்கா? நம்ம ரீசெண்டாக வந்து மங்கார்ல இருந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹைவேல நாங்கள் வந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. ஒரு எலிவேட் வந்து எங்க கூட கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் அதை அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அது நம்ம அந்த பிரிட்ஜில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட், அது அப்படியே போறப்போ டயர் மட்டும் இப்படி வரும், பாடி அசவே இல்லை. அவன் ஆன்சர் நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, அண்ணா அதை பாருங்க, அது வீல் மட்டும் ஆடுதானே. நான் அதை தான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் கேபும் அந்த காரும் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி அங்கே அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஏஜ் ஆன ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க கேஷுவலாக கட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன மீன் பண்ணுறோம், அதோட ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. அது நம்ம ரைட் அண்ட் ஹேண்டிங்கில் பேசலாம். லுக்ஸும் மோசம் கிடையாது. எலிவேட் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எலிவேட்டோட அந்த ஃப்ரண்ட் இன்ஜினியரிங்ல வந்து அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஏரோடைனமிக்ஸ் அது அந்த கிரில் தான், அந்த க்ளோஸ்டு கிரில் கான்செப்டும் அதே மாதிரி அந்த வெர்டிக்கல் பில்லர்ஸும். நம்ம வந்து ஜாப்பனீஸை எப்பவுமே எப்படி தெரியுமா நினைப்போம், ஒரு ஏரோடைனமிக்கலி தான் அவங்க பண்ணுவாங்க. மெயினாக ஹோண்டாவை நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஹோண்டா வந்து இப்படி ஒரு பாக்ஸியான ஒரு காரை பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஈவன் அவங்களுடைய பழைய வெசல் கான்செப்ட்ஸ்லேயே சிஆர்வியெல்லாம் பார்க்கும்போது பாக்ஸினஸே அதில் காட்டாது. ஃப்ரண்டில் ஒரு ஏரோடைனமிக் இருக்கும், பேக்கில் வந்து ஒரு வெசல் ஷேப்போடைய அந்த ஃபீல் எல்லாம் இருக்குது. இதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா லுக்ஸை பொறுத்தவரையில் லுக்ஸாக சப்ஜெக்டிவ்னு சொன்னாலும் இந்த கேட்டகரியில் யாருமே மோசம்னு சொல்ல முடியாது. அப்படி தானே? இப்போ நேராக நம்ம வந்து கொரியன்ஸுக்கு வரும். ரெட்டாவும் இருக்குது, செல்டாஸும் இருக்குது. இது 2ல் எது பெஸ்ட்டு? அதாவது நிறைய கிரிட்டிசிசம் வாங்கி இப்போ பீப்புளுக்கு செல்டாஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எதையுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்கிறது இல்லை. நம்மக்கிட்ட பீப்புள் கன்சல்டிங் கேட்கும்போது தெரியுது, ஒரு கட்டத்தில் செல்டாஸை ரியலாக ஃப்ளஷ்ஷாக பார்க்காம பீப்புள் வந்து இமேஜஸ்லேயும் வீடியோஸ்லையும் பார்த்து செல்டாஸ் மேலே அவ்வளோ ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் செல்டாஸை நேராக பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் கிரில்லோடைய அந்த ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாமோன்னு நமக்கு தோணுது. மற்றபடி ஓவரால் இல்லை, நம்ம அன்னை வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் செல்டாஸ் ஒன்று போச்சு, அது நல்லா சூப்பராக இருக்கும். ஒயிட்டில் கான்ட்ராஸ்ட் கிரில் கலர்லாம் இருந்து சூப்பராக இருந்தது. நம்ம மீடியா டிரைவுக்கு ஒயிட்டு பார்க்கலையோ? மீடியா டிரைவுக்கு ஒயிட்டு தரல, லான்ச்சில் ஒரு ஒயிட் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த ஒயிட்டை தான் நம்ம எக்ஸ்டீரியர் இது வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தது ஒயிட்டு தானே. இல்லை, அது வந்து அந்த ப்ளூ மாதிரி ஒரு கலர். கரெக்டாக கொஞ்சம் கூட மெச்சூராக இருக்குது. ஏன் அது நான் மெச்சூர்னு சொல்கிறேன்னா, கிரெட்டாவை யாருமே மோசம்னே சொல்ல மாட்டாங்க. கிரெட்டா கொஞ்சம் கன்வென்ஷனலாக இருக்குது. அதான் கன்வென்ஷனல் ஸ்டைல். நம்ம பார்த்தா இதுதான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. இப்போ இந்த டிசைன் லே அவுட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் வரக்கூடியதோடைய ஒரு ஃபேஸில் தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அது நல்லா இருக்கா மோசமாக இருக்கான்னு உள்ளது வந்து பையர்ஸோட ஒப்பீனியன் தான். ஆனால் போலரைஸ்டு லுக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பேசுனா செல்டாஸ் மட்டும்தான் ரீசனாக நம்ம பார்த்தால போலரைஸ்டாக இருந்தது. ஆனால் அது பீப்புளுக்கும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்.
இப்போ நேராக இந்த பக்கம் இண்டோ ஜெர்மன்ஸ் வந்தால் டாய்கூன் இருக்குது, குஷாக் இருக்குது. குஷாக்கில் வேற லேட்டஸ்ட் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. இப்போ உள்ளதை கம்பேர் பண்ணால் புதிய குஷாக் தான். புதிய குஷாக் வந்து க்ளீன், ஒன் ஆஃப் த க்ளீன் இமேஜஸ், அப்படி தானே? அதாவது டிசைன்ஸில் எதையுமே தேவையில்லாமல் வைக்காமல் இருக்கிறத நீட்டாக நம்மளும் அதில் பேசணும், லெஜிபிளா, நீட் பேக் இந்த பிரேக் லைட்ஸ் எல்லாம் நீட்டாக எல்லாம் அது பர்ஃபெக்டாக இருந்தது. டாய்கூன்லேயே ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. இன்ஃபேக்ட் டாய்கூனும் முன்னாடி காலத்தில் மோசம்னு சொல்ல முடியாது. அந்த டியூவல் ஷோல்டர் லைன்ஸு ஃப்ரண்ட்டில் அது கிரில் கனெக்ட் ஆகுது. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது மேபி நீ புதிய டாய்கூன் ரொம்ப அது இதை விட பெட்டராக இருக்கு. ஓகே. அப்புறம் நமக்கு வந்து சியரா இருக்குது. சியராவோட லுக்ஸ் எப்படி? சியரா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப நல்லா தான் இருந்தேன். ஆனால் இப்போ அது பெருசா எனக்கு அது ரோட்ல பெருசா கனெக்ட் ஆகல. எனக்கு ரோட்ல கனெக்ட் ஆகுது. ரோட்ல பார்த்து தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரியர். ஆமாம், ரியர்ல வேற நிறைய பேர் நம்ம ஊர்ல ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் ஓடுது. அவங்க அந்த ரியர்ல இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் வச்சு ரியரை ஓவர் டன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த என்னது போறப்ப அது வேற என்னதோ வேற ஏதோ அது ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கார் ஃபீல் இல்லை. ஆனா சைடு ஆங்கிள் சூப்பரா இருக்கும். சில ஆங்கிள்ஸ் ஆல்பைன் விண்டோ, அந்த ஃப்ரண்ட் பாக்ஸி டிசைன், அந்த பில்லருடைய கனெக்டிவிட்டி அதெல்லாம் நல்லா இருக்கு. அது என்னன்னா இப்போ இந்த செக்மெண்ட் கார் இப்போ நமக்கு இந்த டிஃபெண்டர் எல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஒரு அந்த மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா சில ஆங்கிள்ஸ் வந்து ரோட் ஆக்சுவலி அது இந்த கூட்டத்தில் உள்ள கன்வென்ஷனல் டிசைனே கிடையாது. அப்போ அது ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு ஃபீல் தான் அட் டைம்ஸ்ல கொடுக்குது. ஆனால் அது கிறுக்கி கிடையாது. இப்போ நீ நெக்ஸான் எல்லாம் வந்த புதுசில் நம்ம கிறுக்கி டிசைன்னு சொல்லுவோம். இது வந்து கிறுக்கி கிடையாது. அதில் ஒரு இது இருக்கு. ஆஸ்டர் ஸ்டில் லைவாக தான் இருக்கு. நல்ல டிசைன்ஸில் ஒன்று. ஆஸ்டர் உண்மையிலேயே அந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கார்ஸ். அது ஓவராலாக நம்ம பேசுவோம். நல்ல என்ஜின்ஸ் இல்லாததான் ஆஸ்ட்ரோட பிரச்சனை. இனி யார் இருக்கா? ஏர்கிராஸ் எப்படி இருக்கு? ஏர்கிராஸ் எப்படி தெரியுமா? ஒரு நியூட்ரல், அதாவது ரொம்ப லுக்கும் இல்லை மோசம் இல்லாமல் அது பாட்டுக்கு அதோடைய ஸ்டைல் அப்படியே இருக்கும். அந்த டியூவல் ஷெவரானும் அந்த மொஸ்டாக் ஃபீலிங் எல்லாம் லெட் இட் பி அப்படி இருந்துட்டு போட்டுன்னு விடலாம். அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இப்போ லுக்ஸுக்கு ஒரு ரேங்க் கொடுத்தா ஒரு ஃபர்ஸ்ட் 3 வந்து எப்படி கொடுக்கலாம்? குஷாக் தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் சொன்ன நீங்க எல்லாம் அடிப்பியா? கிராண்ட் விட்டாரா? ஓகே. செல்டாஸ். டேனி? நான் ஃபர்ஸ்ட் குஷாக், செகண்ட் செல்டாஸ், தேர்டு தெரியல. டைகூன் இல்ல, தேர்டு எலிவேட். இல்லை ஏன்னா என்னென்ன எலிவேட் இப்போ ஜாப்பனீஸ் எடுத்தா இதை விட அது கொஞ்சம் ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து லுக்ஸ்னு இல்லை, நான் சொல்லி இன்டீரியர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி சொல்லி. ஜாப்பனீஸ் எப்பவுமே யூட்டிலிட்டி ஃபோக்கஸ். அந்த ஒரு எனக்கு ஏன்னா ஒரு டைனிக் ஏன் எலிவேட் கிராண்ட் விட்டர் ஹைரைடர் கம்பேர் பிடிக்கும் எனக்கு தோணுதுன்னா, கிராண்ட் விட்டர் ஹைரைடர் கம்பேர் நம்ம எலிவேட் நல்லா காம்பேக்டாரு. எனக்கு எங்கேயோ பேக் ஆஃப் த ஹெட்ல அந்த நம்ம எக்ஸ்ட்ரைல பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்தில்ல, அது ஜாப்பனீஸ். அதுதான் ஜாப்பனீஸ் வந்து சைஸை வந்து கண்ணால காட்டாது, காம்பாக்டா காட்டும். ஆனா உள்ள ரூம் இருக்கும். ஓவர் டன்னா எதையும் காட்ட மாட்டாங்க. கிராண்ட் விட்டாரா வந்து சைஸ் காமிக்கும். கிராண்ட் விட்டார் கொஞ்சம் பெருசா எலிவேட் வந்து காம்பாக்டா காமிக்கும். அது ஏதோ ஒரு இதுல எனக்கு இது அதுக்கு கூட கனெக்ட் பண்ணு. ஓகே, அடுத்த செக்ஷன் நீங்க இல்ல குஷாக், செல்டாஸ், அதுக்கு அப்புறம் வந்து டாய்கூன். கிராண்ட் விட்டாரா காமமான இல்ல, கிராண்ட் விட்டாரா எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த ரேங்கிங்ல அடுத்து பில்ட் குவாலிட்டி. இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரையில் பில்டு குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி ஆப்ரேட் ஆகிற, இல்லை டிபெண்ட்னா அதை நான் எப்படி கன்வே பண்ணுறது, பில்டு குவாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லாத ஒரு செக்மெண்ட். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லாமே ஓரளவுக்கு காம்படிட்டிவ். நிறைய பேருக்கு ஏர்கிராஸ் 5 ஸ்டார் பிஎன் கேப்பில் வாங்கினதே தெரியாது, நம்ம மார்க்கெட்டில் அது இருக்கான்னு தெரியாது. இப்போ நம்ம அதை எப்படி பார்ப்போம் தெரியுமா? குளோபல் சி பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி 4 ஸ்டார் ஈக்குவலண்ட் எப்போ வாங்கினது 2018-19 காலகட்டத்தில். இவங்க கிராண்ட் விட்டாரா பில்டு பண்ணும்போது குளோபல் மார்க்கெட்டுக்கு போனது. டொயோட்டா வந்து அர்பன் க்ரூசர்னு வைக்கிது. அப்போ இது ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலண்ட் குளோபல் சி, அதனால அதை நம்ம சந்தேகப்படலை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இது நம்ம விக்டாரிஸ் வந்து 5 ஸ்டார் வாங்கியாச்சு, 2லே வாங்கியிருக்குது. அவங்களுடைய ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் எலிவேட்டோடது, ஹோண்டா குளோபல் ஸ்மால் கார் பிளாட்ஃபார்ம் அதுவும் 5 ஸ்டார் ஈக்குவலண்ட். ஆல்ரெடி சிட்டியும் வாங்கினது, இதுவும் 5 ஸ்டார் ஈக்குவலண்ட். அங்கேருந்து இங்கே வந்தால் இப்போ நமக்கு கன்சர்னே ஹியூண்டேயோட ரேட்டிங் வராது தான். இந்த செக்மெண்டோட லீடரே ஹியூண்டே. ஆனால் நாங்கள் அதை எப்படி பார்ப்போம்னா, கன்வென்ஷனலான ஸ்டைலில் இருந்து ஹியூண்டே மாறி
இந்த கிரெட்டாவுடைய லாஞ்சில் தான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அட்வான்ஸ் ஹைஸ்டன் ஸ்டீலோடைய யூசேஜை பற்றி கூட அவங்களுடைய அந்த வெர்னா இதே K2ல 5 ஸ்டார் வாங்கியிருக்கும். இப்போ இவங்க K3க்கு வந்தபோது செல்டாஸ்லேயே என்ன சொன்னாங்க, கம்ப்ளீட்டாக நாங்கள் ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம் சேசிஸை. அப்போ நம்ம ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக பார்க்குறோம். ஆனால் இது கண்டிப்பாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபீல் பண்ண முடியும்ல அவங்க ப்ரெசன்டேஷனும். ஏன்னா நீ வந்து அந்த ப்ரெசன்டேஷனில் எல்லாமே வந்து அந்த ஸ்லைட்ஸை வந்து ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கிராஷ் பார்ட்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி காட்டியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அந்த பக்கம் வந்தால் கொரியன்ஸ்க்கு தாண்டி ஜெர்மன்ஸுக்கு வந்தால் ரெண்டுமே பக்கா 5 ஸ்டார் ரேட்டட், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம டாய்குனோட ரிவ்யூவில் முதல்ல நம்ம இதை பேசியிருந்தோம். நீங்கள் யாரும் சந்தேகப்பட வேணாம், PQ25ஐயும் இந்த A0iன்னு நீங்கள் குழப்ப வேண்டாம். இது கண்டிப்பாக 5 ஸ்டார் வாங்கும். ஆனால் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குன்னு உள்ள வித்தியாசம் தான். ஆஸ்டர் பற்றி டவுட்டே கிடையாது. ஆஸ்டர் ஹெவியஸ்ட், அந்த செக்மெண்ட்லே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். அது நீ அந்த டோரை திறந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். லிட்ரலி ஏர்கிராஃப்டும் எங்கே வந்திருக்கு 5 ஸ்டார் தான். இப்போது சியராக்கான ரேட்டிங் வரல, அப்படி தானே? இன்னும் சியராக்கு இன்னும் ரேட்டிங் வரல. நம்ம அது சந்தேகப்பட ஸ்கோப்பே கிடையாது. சியரா எப்படி பார்த்தாலும் 5 ஸ்டார் தான். இனி டஸ்டர் வந்து யூரோப்பியன் மாடல் தான் இங்கே கொண்டு வராங்க. CMF B+, அது கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும். கைகரும் மேக்னெட்டும் 4 ஸ்டார் வாங்கியிருந்தல முன்னாடியே, அதனால இது 5 ஸ்டாராக தான் கொண்டு ஆகணும். இனி வாய்ப்பு இல்லை. ஆமாம், அவங்க ரேட்டிங்கில் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை 3ஐயும் பிடிக்க போகிறோன்னெல்லாம் அந்த ப்ரெசன்டேஷனில் சொன்னாங்க. அப்போ பார்த்தா இதில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலண்ட் தான். சேஃப்டி வந்து அதுக்காக நம்ம வந்து ஒன்றுக்கொன்று ரேங்க் பண்ண போனால் ஜெர்மன்ஸ்லேருந்து தான் கீழே வரணும் இல்லையா அந்த ரேங்கிங்கில். இப்போ இவங்க விக்டாரிஸில் ஹையஸ்ட் ரேங்கிங்னு இப்போ வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா கிராண்ட் விட்டாரும் ஹை ரைடரும் அப்டேட் பண்ணும்போது அவங்க அதை டெஸ்ட் பண்ணும்போது ரேட்டிங் கிடைக்கும். அதனால் சேஃப்டிக்காக இதில் எந்த காரியமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ரேங்கிங் வைஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து ஜெர்மன்ஸை ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். விக்டாரிஸ் அடுத்து வரும், ஆஸ்டர் அடுத்து வரும், அதுக்கப்புறம் விக்டாரிஸ் வரும், அதுக்கப்புறம் சோகால்டு எல்லாரையும் நம்ம வந்து லிஸ்ட்டில் சொல்ல வேண்டியது. அப்படி தானே? ஆனால் சேஃப்டியை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு விஷயம் கூட சொல்லணும். சேஃப்டி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செவரல் பராமீட்டர்ஸ். சேஃப்டியில் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடியது, இல்லை வந்து இந்த பில்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். பிரேக்கிங் இருக்குது, எலக்ட்ரானிக்கலி சப்போர்ட்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்மளை வந்து ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, நம்ம ஸ்டியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தரக்கூடியது இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸு, அதோடைய பொசிஷனிங், நம்மளுடைய டிரைவிங்னு சொல்லி இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரேட்டிங் மட்டும் ஒரு சேஃப்டியை வந்து கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணுறது கிடையாது. சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து மோசமாக இருந்தால் ரேட்டிங்கும் யூஸ் இல்லாத போகும். ஆனால் சில நேரங்களில் சேஃப்டி ரேட்டிங் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு ஓல்வோடைய ஒரு S90 இல்லை செடான் இல்லை, அது SUV X90 ஒரு ட்ரக் மறைஞ்சது, வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கினது. அது இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆனால் அதே இது ஒரு அது பிளேனாக ரோலாக இருந்தால் யாருமே காயம் கூட பட்டிருக்க மாட்டாங்க சீட் பெல்ட் போட்டிருந்தாங்கன்னா. சிச்சுவேஷன் தான் இங்கே வந்து வில்லன் ஆகும். ஆனால் இம்பேக்ட்ஸில் கண்டிப்பாக சேஃப்டி மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஆனால் நான் ஒரு விஷயம் இதில் அந்த சேஃப்டி சொல்லும்போது இந்த ஃப்ரண்டல் இம்பேக்டை ரியர் இம்பேக்டோட இமேஜை வச்சு தயவுசெய்து இந்த கார்ஸோட சேஃப்டியை வந்து யாருமே இது பண்ணாதீங்க. அதுலேயே நிறைய பேர் இந்த தம்பை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது, இது சேஃப்டி, அதாவது உள்ளே இருக்கிற ஃப்ரேம்ஸ் தான் இங்கே மேட்டர்ஸ். இப்போ சேஃப்டி ஈக்குவலண்டா ஓரளவுக்கு ஏகதேசம் சிமிலர் தான். அப்படின்னா அதை ப்ரைமரியாக வச்சு அதையும் பார்க்கணும், கெஸ் பண்ண வேண்டாம். நம்ம சேஃப்டி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் பேசுமா சேஃப்டி பற்றி நம்ம பேசலாம். அடுத்தது யார்? அடுத்து வந்து இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ். இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நம்ம ரேங்கிங் எங்கேருந்து வரும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். செல்டாஸ் கொரியன்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. செல்டாஸ் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து ஹிண்டே. இப்போ ஹிண்டே எப்படி தெரியுமா சொல்லணும்? சண்டே மாதிரி ஹண்டே. ப்ரொனவுன்சியேஷன் வந்து மிஸ்டர் தருண் கார்க் ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ தான் எல்லோரும் இதை ப்ரொனவுன்சியேஷன் கன்ஃபியூஸ் ஆகுது, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் சண்டே எப்படி சொல்லுவீங்க? சண்டே. அதே மாதிரி ஹண்டே. நம்ம லேட்டஸ்ட் லான்ச்சஸ்ல எல்லாம் அப்படி தான் சொல்லணும், நம்மளும் என்ன அப்படி சொல்லுவோமா? ஆனால் தமிழில் வந்து ஹுண்டாயின்னு தான் வந்து ஷோரூம்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க பத்திரிக்கை பேர். ஹா தான் இருக்கும். இனி ஹா ஹுண்டாய். ஓ என்னதான் நம்ம வந்து ஹிண்டே என்ன சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில். ஓகே, அடுத்து யாரு? இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ்.
இன்டீரியர்னா குவாலிட்டி பேஸ் பண்ணின்னு சொல்லணும்ல, சும்மா லுக்ஸ் மட்டும் வச்சு சொல்ல முடியாது. லுக்ஸ் கண்டிப்பா கிடையாது, ஆஸ்டர் நல்ல ஆஸ்டர் தான் எனக்கு தோணுச்சு. குவாலிட்டி மேட்டர். ஏன்னா அதான் கேட்டேன், லுக்ஸ் எடுத்தா நம்ம சியரா கூட சொல்ல முடியும், ஆனா ஆஸ்டரோட அந்த குவாலிட்டி வந்து வேற. ரீசெண்டா நான் வந்து ஒரு ஒரு டெக்னீஷியன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த இந்த சாஃப்ட் டச் டேஷ்போர்டோடைய ஸ்டோரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து சாஃப்ட் டச் டேஷ்போர்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரபிள்ஸமாக க்ரியேட் ஆகும்னு சொல்லி ஒரு இதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி இந்த சாஃப்ட் டச் டேஷ்போர்டு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே நிறைய பேர் அதை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த குவாலிட்டி வந்து அதோடைய லாங் லைஃபை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவிட்சஸோட குவாலிட்டி, இந்த கிளிக் சவுண்ட் வந்து கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும், லுக்கு மட்டும் இருந்தால் போகாது. இல்லை, ஏன்னா இன்னொரு டவுட் என்னன்னா, சாஃப்ட் டச் நம்ம ப்ரீமியம் கார்ஸில் இருக்குல்ல, அதில் இந்த ஒரிஜினல் லெதர்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம டொன் இருக்கு 18 years எது எஸ் ஒன்றும் இல்லையே. அதில் நம்ம ஜெர்மன் கார்ஸில் நிறைய இதெல்லாம் கலந்து வரும். ஆனால் இங்கே இந்தியாவில் மேக் பண்ணல ஒரிஜினல் லெதர்லாம் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. இல்லை, அதுக்கு என்னன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே உள்ள டெம்பரேச்சரை பார்ப்பாங்க. கல்ஃபில் உள்ளது கல்ஃபோட டெம்பரேச்சரை பார்ப்பாங்க. ஆனால் இதை தாண்டி ப்ளீஸிங் ஆகணும்னு சொல்லி லிமிட்டடான இப்போ இந்த பீரியடை தாண்டி விடணும். ரொம்ப ரிசர்ச் பண்ணாமல் இந்த லெதரை மேலே ஒட்டும் போது தான் பிரச்சனை ஆகுறது. ஆஸ்டரோடைய மெட்டீரியல், அதில் அந்த பார்லாம் அந்த சென்ட்ரல் கன்சோலில் உள்ள பீஸ் எல்லாமே உண்மையிலே நல்ல குவாலிட்டி, டியூரபிளாக இருக்கும். அடுத்து யார் வருவா அதில்? அடுத்து குஷாக் டைகன் வந்து ரொம்ப குஷாக் டைகன் வந்து உண்மையில ரொம்ப லெட் டவுன். இந்த லேட்டஸ்ட் குஷாக்ல மெட்டீரியல் பார்க்கல. லேட்டஸ்ட் குஷாக்ல மெட்டீரியல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம். அது டிரைவ்ல நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். முன்னாடி இருந்ததுக்கு வந்து கண்டிப்பா என்னது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதை கம்பேரே பண்ண முடியாது. பழைய போலோ வெண்டோ டேஸ்ல இருந்து இது ரொம்ப லெட் டவுனா இருந்தது. சியராவில் வந்து என்னென்னா இன்டீரியரோடைய மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல ப்ளீஸிங்கான மெட்டீரியல்ஸ். அந்த அந்த லே அவுட்டோடைய டிசைன் ஆகலாம், வாட்டர்ஃபால் டிசைன் ஆகலாம், டேஷ்போர்டு சீட்ஸில் இருந்த இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். இப்போ டாட்டாலே நம்ம வந்து இப்போ சியராக்கு பிறகுன்னு சொன்னால் டாட்டாவோடைய இனி உள்ள ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மெட்டீரியல்ஸை நம்ம பார்க்க முடியும். சியராவோட இன்டீரியர் கொஞ்சம் கூட ப்ளீஸிங்காக இருக்குது. இங்கே யாருன்னா ஜாப்பனீஸை நம்ம எடுத்து பேசணும். ஜாப்பனீஸோட இன்டீரியர் என்னன்னா யாருக்குமே பிடிக்காது. ஸ்க்ராட்சி பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக். அதுலேயும் வந்து ஃபேமிலியாக லேடிஸோட பார்க்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப்பனீஸ் கார்ஸோட இன்டீரியர்ஸ் எந்த வகையிலுமே ப்ளீஸிங் இருக்காது. ஏன்னா அதில் வந்து ஒரு ஏரியான ஒரு வெளிச்சமோ ஒரு ஃபீலும் அங்கே இருக்காது. ஆனால் வாங்கின நாளில் இருந்து 10-15 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்விஃப்டோடைய ஃபஸ்ட் ஜென்னோ இல்லை ஸ்விஃப்டோடைய செகண்ட் ஜென்னோ இல்லை வந்து பழைய டிசைரெல்லாம் பார்த்தோம்னா அது அப்படி தான் இருக்கும். ரேட்டில் எல்லாம் ஆகும் ஜாப்பனீஸ். ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பழையதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஜாப்பனீஸோடைய சோகால்டு இந்த சுசுக்கி ட்ரிவன் கார்ஸோடைய ரேட்லிங் குறைஞ்சிருக்கு. எலிவேட் வந்து தான் இதில் வந்து யாருக்கும் கனெக்ட் ஆகாத ஒரு இன்டீரியரில் ஒன்று அக்ரியபிள். அது எனக்கு என்ன அது என்ன தெரியுமா, நமக்கு வந்து நீ பார்க்கக்கூடிய அந்த பெர்செப்ஷன்ல அது ஓகே. அது வந்து வாட் இஸ் வாட் அப்படி எலிவேட்டுக்கு இந்த டச் ஸ்கிரீன் எல்லாம் யாருக்கும் பிடிக்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை நான் சொல்ல வந்தேன். உனக்கு 15 ஸ்க்ரீன் சைஸ்ன்னு நம்ம பார்த்தா ஸ்க்ரீன் உள்ளே இருக்கும், அதுக்கு சைடில் பட்டனையும் சேர்த்தாக்க அந்த லே அவுட்டோட சைஸ் வரும். அதெல்லாம் யாரும் அக்ரி பண்ணும். ஆனால் மீட்டரை நீ வந்து பார்த்தோன்னா உனக்கு அப்படி பிடிக்கும். இங்கே வந்து டிஜிட்டல் அந்த கனலாகோடைய ஸ்டியரிங்கோட ஃபீல் அதெல்லாம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த டேஷ்போர்டு தான் அதில் ஒரு லெட்டோம். அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அவங்களோட ரோட்டரி நாவெல்லாம் குவாலிட்டி கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருந்திருக்கும். அப்புறம் அதில் யார் இருக்குது, பசால்ட் வந்து பசால்ட் எக்ஸ் ஏர்கிராஸ் எக்ஸ் வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருந்ததுக்கு இந்த நம்ம பழைய ஒரு பில்டிங்கை புட்டியெல்லாம் அடிச்சு பெயிண்ட் பண்ண மாதிரி மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா வந்த ஃபீல் வந்து இல்ல. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அது பழைய பில்டிங்கை ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர ஃப்ரெஷ்லி அந்த ஒரு ஃபீல் வரல. நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். அப்புறம் இப்போ ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நாங்கள் தனித்தனியாக எங்கே பேச போனால் இந்த கண்டன் எங்கேயோ போயிடும். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம 360 டிகிரி கேமராவை சொன்னாலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ குஷாக்கில் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? ஃபுல் ஸ்க்ரீனில் வந்ததா? ரிவர்ஸ் நம்ம போட்டு பார்க்கல. இல்லை 360 அப்டேட் பண்ணல. அதில் 360 கிடையாது. இல்லை, அதில் ஒரு ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்தான்னா இனிமே தான் பார்க்கணும்.
அப்படி பார்த்தா ஹெச்டி கேமரா குவாலிட்டி வந்து கொரியன்ஸில் சியரால கொரியன்ஸ் டாட்டா அங்கேருந்து தான் கீழே வரணும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம இதில் ஆஸ்டரில் அந்த இதெல்லாம் வருங்களா? ஆஸ்டரில் கைட்லைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். விக்டாரிஸில் வந்து ஜாப்பனீஸில் உள்ளதில் விக்டாரிஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. விக்டாரிஸ் மோசம் கிடையாது. அடுத்து யாரு? அதில் அதுதான் அந்த ஹேலோ எஃபெக்ட், அந்த 360 எல்லாம் நாங்கள் கணக்கிலே சொல்ல முடியாது. யாரும் தெரியுமா? ஏர்கிராஸ் எக்ஸ். அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதை விட நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிற இடத்துல 360 பெஸ்ட்டு செல்டாஸ் கரெக்டாக தான் கேமரா எல்லாம். மற்றபடி இன்ஃபர்டைன்மெண்ட்டு அந்த இதெல்லாம் செல்டாஸ் கரெக்டாக தான். இது லேகும் இருக்காது, அதில் லேகெல்லாம் இல்லை. இப்போ இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அது நம்ம பில்டு தனியாக பேசணுமா இல்லை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து உண்மையிலே இப்போ 6 ஏர் பேக்ஸு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் வித் இபிடி, அப்புறம் சிலவங்களுக்கு கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகலாம். இந்த மாதிரி கிட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய இதில் இருக்குது. இப்போ சியராவுடைய ப்ரௌசர்னு நினைக்கிறேன், இஎஸ்பிக்கு கீழே மொத்தம் 10 ஃபீச்சர்ஸ் தான் இருந்தது. அப்படி எல்லா கார்ஸ்லையும் இன்றைக்கி மேண்டேட்டாகவே இருக்குது. யாருமே ஒரு காலத்தில் ஸ்விஃப்டோடைய ஃபஸ்ட் ஜென் பார்க்கும்போது பெட்ரோல் மாடலில் ஏபிஎஸ்ன்னு ஒரு சில்வர் ஸ்டிக்கர் நிற்கும். அப்படின்னா இதில் ஏபிஎஸ் அன்னைக்கு வந்து ஒரு ஃபீச்சர், அடிஷ்னல் ஃபீச்சர். அப்புறம் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஆச்சுது. 2 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் ப்ளஸ் அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்டாண்டர்ட் ஆக்குனாங்க. இப்போ இதெல்லாம் மேண்டேட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் இது இல்லை. ஆனால் ஆடாஸ்ன்னு சொல்ல வரும்போது நம்ம இதில் பேசணும். இப்போ ஹோண்டாவில் சென்சிங்னு சொல்லக்கூடிய ஆடாஸில் வந்து கேமரா மட்டும்தான் இருக்கும், ரெடார் இருக்காது. ஆனால் அது ஃப்ளாலெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகுது. டாட்டாக்கு ஆடாஸ் இருக்குது, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆடாஸ், அது ஓகே. கொரியன்ஸ்லேயும் ஆடாஸ் இருக்குது, ரெடார் ப்ளஸ் கேமரா தான், டாட்டாவே மாதிரி, சீராவே மாதிரி. விக்டாரிஸ்லேயும் ஜாப்பனீஸ் ஃபஸ்ட்டு ஆடாஸை கொண்டு வந்தாச்சு. ஜாப்பனீஸ்னு சொல்லும்போது நம்ம சுசுக்கியை தான் அதில் மீன் பண்ணுறோம். ஹை ரைடர்லேயும் இதுலேயும் இனிமேல் தான் வரணும். ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது அது வரும்னு எதிர்பார்ப்போம். முதல்ல ஆடாஸ் வந்தது எதில் தெரியுமா? ஆஸ்டரில் வந்து அந்த லெவல் 2 இல்லை, லெவல் 2 தான், நிறைய ஃபீச்சர்ஸ் கம்மி. லெவல் 2 தான், அதில் வந்து மொத்தம் ஒரு 5 ஃபீச்சர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட ஞாபகம். நம்ம ரிவ்யூ பண்ணி நிறைய நாள் ஆச்சு. ஆமாம், அப்படி ஆடாஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது தானே. யாரில் எல்லாம் இல்லை, ஏர்கிராஸில் இல்லை, கிராண்ட் விட்டாரா ஹை ரைடரில் இல்லை. இது டைகுன் அவங்க தரணும், அவங்க இதுலேயும் தரலையே, குஷாக்லேயும் தரலையே, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கல்ல. ஆமாம், இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி, அதுக்கு ஒரு பெரிய கதையை விட்டாங்க. நியாயம்தான். இல்லை நம்ம ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஆடாஸை வந்து நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் போட்டு ஓட்ட முடியாது, கஷ்டம்தான். ஆனாலும் எல்லாரும் கொடுக்கும்போது பையிங்ல வந்து அது ஒரு கீ ஃபேக்டர். இப்போ நான் வந்து அதை எப்படி பார்ப்பேன்னா, இப்போ உனக்கு வந்து நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், 24 லட்ச ரூபா வருது. காம்படிட்டர் 24 லட்ச ரூபாய்க்கு ஆடாஸ் தரும்போது நம்ம ஒரு காரை வந்து 23-24 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குறோம்னு சொன்னோம். ஆடாஸ் கூட இருக்கிற தப்பு இல்லையே, தரணும் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்து என்ன வருது? அடுத்து என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இதுதான் இந்த செக்மெண்டோடைய மெயினாக நம்மளுடைய ப்ராசஸில் நம்ம பேச வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் பையிங்கில் வரும். ஆனால் நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, ஒரு காரோடைய மெக்கானிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது அதோடைய பவர் ட்ரெயினில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வேணும், சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. அப்படி பார்த்தா ஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கு மேலே தான் இதை வைக்கிறோம். ஆனால் என்ஜின் தான் இந்த சோகால்டு ஓனர்ஷிப்பில் வந்து இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எடுத்தால் ஒரு என்ஜின் சொதப்பி நம்ம ஒரு கார் வைக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம எந்த காரை பிக் பண்ணாலும் ப்ரைமரியாக என்ஜினில் இருந்து தான் நம்ம ரிக்வயர்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நம்ம ஜாப்பனீஸில் இருந்தே திருப்பி வருவோம். சுசுகி ஸ்டேபிளில் ஒரு என்ஜின் K15C, அவைகளுக்கு வந்து ரஃபாக எவ்வளோ வண்டி விற்கும்? ஒரு 14, ஒரு 9, ஹை ரைடர் 9, விக்டோரிஸ் 15, கிராண்ட் விட்டாரா 7, 16, 31,000 மிட் சைஸில் மட்டும். அதில் ஒரு 5,000 வண்டி ஹைப்ரிட் இருக்குன்னு வச்சுக்கோ. 25,000 வெஹிக்கிள்ஸ் வந்து ஆவரேஜாக இந்த ஒரு என்ஜினில் ஓடுது. இப்போ அதில் சிஎன்ஜி வெர்ஷன் இருக்குது, அதெல்லாம் அக்ரியபிள், ஒரே என்ஜின். இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் என்ஜின்ஸ். டிரைவபிளா டிராக்டபிளான்னு கேட்டால் நியூட்ரல் என்ஜின், ஒரு கம்ப்யூட்டர் என்ஜின். நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, ஒரு CD100, ஒரு ஸ்ப்ளெண்டர், அதே மாதிரி வந்து நம்ம ஷைனில் ஒரு 110 இல்லை, ஒரு ஆப்டிமேக்ஸ், இது மாதிரி
ஒரு நோ நான்சென்ஸ் என்ஜின். அது பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக அதுக்கு வந்து சர்வீஸ் பார்த்து அதை வச்சு ஓட்டினா ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து அது அசால்ட்டாக கிராஸ் பண்ணேன். ஏன் இதோடைய கான்ஃபிடன்ஸ் நமக்கு வருதுன்னா, நம்ம நார்த்தில் எல்லாம் பார்க்குற சில வெஹிக்கிள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வெஹிக்கிள்ஸே இந்த கிலோமீட்டர் ஓடும். சில எர்டிகாலாம் பார்ப்பல, ஐயோ அதெல்லாம் பார்த்தா ஓனா நம்ம வச்சுருந்தோம்னா ஓடும். அப்போ K15C நிறைய பேர் அதுக்கு மேலே ஒரு மிஸ்கன்செப்ஷன் வைப்பாங்க. என்னன்னு சொல்லுங்கள்? போரிங் டு டிரைவ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அது ரொம்ப லீனியர், ஆக்சுவலி ரொம்ப லீனியர். அந்த ஸ்பீடு வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அதில் சிங்க் ஆனதுக்கப்புறம் அது கொடுக்குற அந்த ஒரு கனெக்டிவிட்டி அது வேறு. நம்ம கூட எல்லாம் விரட்டின கதை நம்ம ரீசெண்டாக நம்ம ஒரு எலிவேட் டிரைவ் பண்ணும்போது அந்த கதை இதில் பேசுகிறோம். அப்படி அது ஒரு என்ஜின், அது ஒரு கம்ப்யூட்டர் என்ஜின். இவங்களுக்கிட்ட ஒரு ஹைப்ரிட் ஆப்ஷன் இருக்குது. ஹைப்ரிட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஹைப்ரிட் இந்த கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் பெட்டர். இந்த K15C நல்ல எஃபிஷியன்ட் என்ஜின். இந்த சோகால்டு நம்ம இந்த செக்மெண்ட்டில் பேசுகிற நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின்ஸ்லேயே எஃபிஷியண்டான என்ஜின். ஹைப்ரிட் வந்து எஃபிஷியன்சியோட பீக்கில் இருக்குது. வேறு என்ஜின்ஸே அந்த எஃபிஷியன்சியில் இல்லை. ஆனால் ஹைப்ரிடை ஓட்டி மாஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை புஷ் பண்ணக்கூடாது. அதை வந்து இப்போ டேனி வந்து சின்ன வயசில் படிக்கிற நேரம் டேனியை வந்து நம்ம புஷ் பண்ணி படிக்க வச்சா படிப்பானா, இல்லை தட்டி கொடுத்து டேனி நல்லா படின்னு அப்படி அன்பா படிக்க வச்சா படிப்பானான்னு உள்ள கேட்டகரியில் ஒரு கதை இருக்கு. படிக்கவே இல்லை அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் பண்ணி பார்த்தா இவன் நான் சொல்ல புரிஞ்சா அதே மாதிரி படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான்டா. அதாவது ஒரு ஸ்டைல், ஒரு ஆளை வந்து வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி அதை அதட்டாமல் அதை வந்து அடித்து ஓட்டாமல் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டினோன்னா என்ன ஆயிரும், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கும். ஏன்னா என்ஜினும் மோட்டரும் சேர்ந்து கம்பைண்டாக அவுட்புட் கொடுக்கும். நிறைய பேர் நம்ம டெஸ்ட் ட்ரைவில் மிஸ் பண்ணுறதே இந்த வ்ரூம்னு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து தெரியுமா, கியர் சேஞ்ச் பண்ணி கடை அது மாதிரி இது ஓட்டினா இது ஒன்றும் பண்ண சத்தம் மட்டும்தான் கேட்கும். உள்ளே வந்து என்ன பண்ணும், ஹைப்ரிட் சிஸ்டம் ஒரு இடத்துல சவுண்டு போடும், அந்த பிரேக்கோட வேக்கம் பம்பு ஒரு இடத்துல சவுண்டு போடும். அது பீப்புளுக்கு இரிட்டேட் ஆகும். இன்னொன்று என்ஜின் நாய்ஸ் மாதிரி இருக்காது, மல்டிபிள் என்னென்ன இனி ஒன்று 3 பார்ட் என்ஜின் ஒரு பேக் ஆஃப் த ஹெட்ல அது வேற இருந்துட்டு இருக்கு. இது 3 சிலிண்டர் என்ஜின்ல இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் இங்கே ஒரு மேட்டரே கிடையாது, விஷயமே கிடையாது உண்மையில 3 சிலிண்டர்னு சொல்லக்கூடிய. அப்படி வெரைட்டி இருக்கு. அப்போ பெட்ரோல்ஸ்னா இவங்க தான் இப்போ வெரைட்டிலையும் ஆப்ஷன்லையும். பெட்ரோல் என்ஜினுக்குன்னு பினாக்கிள்னு நம்ம வச்சுருந்த ஒரு மேனுஃபேக்சர் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறது அந்த என்ஜினில், எலிவேட்டில். ஆனால் டிரைவபிள் ஓட்ட நல்லா தான் இருக்கும். மிட் ரேஞ்செல்லாம் நம்ம கீப் பண்ணி ஓட்டலாம். இவங்களுக்கு மிட் ரேஞ்சே கிடையாது. யார் K15Cக்கு மிட் ரேஞ்ச் உண்டா, சத்தம் மட்டும்தான் வந்து. ஹைப்ரிட்டையும் மிட் ரேஞ்ச் வரைக்கும் ரவ் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுடைய 1.5 ஐவிடெக் எலிவேட்டோட தான் மிட் ரேஞ்சுக்கு ஓட்ட முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. NVH அதுக்கு சப்போர்ட் பண்ணல. உண்மையில் அந்த 123 PS வந்து மேபி அவங்க கொஞ்சம் கூட ரேஷியோஸை மாற்றி கொஞ்சம் கூட பெட்டராக டியூன் பண்ணியிருந்தால் ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கலாம். ஆனால் பிளான்டாக ஓட்டுறவங்களுக்கு சுசுக்கியை விடைக்கும் எலிவேட்டர் தான் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், அக்ரேபிளாக அது. ஆனால் அதை மிஸ் பண்ணுறது டிரான்ஸ்மிஷனில் என்ன தெரியுமா, அது CVT. இவங்கள்ட்ட டார்க் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனில் அது வந்து அதை மாஸ்க் பண்ணும். CVT மாஸ்க் பண்ணாது. CVT அட் டைம்ஸில் போரிங்காக இருக்கும். அதாவது நியூட்ரல் அப்படி லீனியராக ஓட்டினா அதில் ஒரு ஃபீலே இருக்காது. அது CVT எப்படி ஓட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அல்லனா ஏர் நின்று மிதித்து அதை வந்து பேடல் போட்டு ரவ் பண்ணி ஓட்டணும். அதெல்லாம் நம்ம எப்பவும் ஓட்டுறது மாதிரி இருக்காது. அங்கேருந்து நம்ம அப்படி வந்து கொரியன்ஸ் கிட்ட வந்தால் இவ்வளோ வைடு வெரைட்டி இருக்குது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், டர்போ பெட்ரோல், டர்போ டீசல், IVT, DCT, டார்க் கன்வெர்ட்டர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜில் இருக்குது. எண்ணெய் பெட்ரோல் பற்றி ஃபஸ்ட் வரும். இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அது எப்படி இருக்குது? இல்லை இதில் டீசல் தவிர மற்ற 2 என்ஜின்ஸும் அதை விட பெஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அதான் அதாவது பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. நான் வந்து இங்கே வந்து வென்யூ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறேன். நம்ம கன்சல்டிங் கால்ஸில் வந்து வென்யூ பற்றி பேசும்போது எல்லாருக்கும் டீசல்ஸ் இன்னைக்கு ஆப்ஷனாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா DPF பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால வென்யூவோடைய 1.2 சொன்னால் அது டாப் அண்ட் வரைக்கும் இல்லை. 1.2 வந்து சிட்டிக்கு ஓகே, ஹைவேக்கு அதில் வந்து லைஃப் இல்லை. 1 லிட்டர் சொன்னால் சிட்டிக்கு செட் ஆகுது, ஹைவேக்கு செட் ஆகும். அப்படி இன்னொரு இம்பேலன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் அந்த அளவு இல்லாட்டி கூட இவங்களுடைய இந்த 1.5 வந்து
ஒரு பெரிய ஃபீல் இல்லை, இப்போ ரொம்ப சட்டில் ஆயாச்சு இந்த ஆர்டிக்கு அப்புறம். 1.5 டர்போ இருக்கு இல்லையா டிஜிடிஐ, அது சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணுமான்னு நமக்கு அவசியமே இல்லாமல் இருக்கும். இல்லை அது இப்போ அது நல்லா தான் இருக்கு, ஆனால் அதை விட நம்ம ஃபோக்ஸ் வேகனில் அதை விட பெட்டர் அங்கே தான் நம்ம அதுதான் நம்ம இப்போ ஒரு டர்போ பெட்ரோல் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வாங்கணும்னு சொல்லும்போது நம்ம கொரியன்ஸ் கிட்ட வாங்காமல் நம்ம போய் ஃபோக்ஸ் வேகன் வாங்கலாமே நம்ம தோணும். டியூவல் கிளச் வாங்குறோம், இங்கே டியூவல் கிளச் வாங்காமல் அங்கே போய் டியூவல் கிளச் வாங்கலாம்னு தோணும். அங்கே தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் கூட அவங்க நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸ் தான் விற்கிறாங்க, கரெக்டாக நம்பர் ஒன்றா இருக்குது, மோசம் கிடையாது. பெட்ரோல்ஸில் எனக்கு இருக்கிற ஒரே கன்சர்ன் ஃபியூல் எக்கானமி. ஃபியூல் எக்கானமி அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடுக்கு அது கொஞ்சம் ஃபியூல் எக்கானமி இருந்திருந்தா கன்வின்சிங்காக இருந்திருக்கும். அது வேற, அது ஐவிடி கூட இருக்கு. இப்போ இந்த சிவிடி ஐவிடி ஐட்ரேஷன்ஸோட பிரச்சனையே டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து ஜாஸ்தியாக தானே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டார்க் கன்வெர்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. டீசலில் வந்து அவங்கள டச் பண்ணுறதுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷனே கிடையாது. மேனுஃபேக்சர் இன்னொரு மேனுஃபேக்சர் இல்லை, ஏன்னா டீசல் இல்லை சியரால மட்டும்தானே இருக்கு. ஏன்னா இவங்களோட டீசல்ஸ் வந்து வேற காம்படிஷன் இல்லாததுனால, இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுமா, வேற யாரும் இல்லைன்னா இவர் தான் ரேங்க் ஓடணும்னு சொல்லி, அது மாதிரி கிடையாது. இது வந்து உண்மையிலே ரேங்க் ஒன்று தான். ஏன்னா அது அது ரிஃபைன்மெண்ட்ஸ் ஆகலாம், நம்ம ஓட்டுற ஸ்டைல் ஆகலாம், இன்னொன்று டார்க் கன்வெர்ட்டர் கூட இருக்கிற அந்த சிங்க் ஆகலாம். அது வந்து ஒரு தனி லீக். அது அவங்கள உண்மையிலே டிரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வர்றாங்க ஆஸ் அ மேனுஃபேக்சரர்ஸ், 2 பேரும் டிரைவ் பண்ணி கொண்டு வர்றதே இந்த சோகால்டு இந்த டீசல் என்ஜின்ஸ் தான். அங்கேருந்து நம்ம அப்படி ஜெர்மனுக்கு வந்தால் 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ வித் டிஎஸ்சிக்கு காம்பினேஷனில் இன்னொரு போட்டியே கிடையாது. அக்ரியபிளா 150 PS 250 நியூட்டன் மீட்டர் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி, அந்த டிஎஸ்டியோட காம்பினேஷன் ஓட்டிட்டு. ஆனா என்ன வேணும், விட்டாமின் எம் இல்லாம கொஞ்சம் டீசெண்டா ஓட்டினா கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி. ஹைவே ட்ரிப்ஸ் போறவங்களுக்கு ரொம்ப அடிச்சு ஓட்டாம, அதாவது அந்த என்ஜினோட ஒரு ஸ்டைல் என்னன்னா எப்படி மூட்ல இருந்தாலும் அது ஓட்டலாம். இன்னொன்னு வந்து நம்ம இந்த ஹுண்டாயோட டர்போ பெட்ரோல் இருக்குல்ல, அதை விடக்கு நம்ம இடத்துல வந்து அது மைலேஜ் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எது இது ஃபோக்ஸ் வேகனோட நம்ம அந்த கரெக்டான ஓட்டணும். எனக்கு அது அக்ரியபிள் தான். ஏன்னா ஜெர்மன் என்ஜின் எப்படி தெரியுமா, அது ஸ்டார்ட் ஆன உடனே ஃபியரியாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எப்படி கொரியன் என்ஜினில் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்கு உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நீ லோ ரன்ல கொஞ்சம் லோவா கீப் பண்ணி நம்ம எப்படி ஓட்டினாலும் அந்த என்ஜின் வந்து நமக்கு கூட கனெக்ட் ஆயிரும். அதாவது இதை வந்து நம்ம மிட் சைஸ் எஸ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை மிட் சைஸ் செடானில் நம்ம திங்க் பண்ணி ஓட்டினா, இப்போ நீ வந்து விர்டஸை வந்து ஒரு பேட் டேயில் நம்ம வந்து இங்கே ரொம்ப ரஃப்பாக இருக்கிறனால விர்டஸை ஒரு டிரைவுக்கு தந்தா நம்ம அந்த பேட் டேயை மறக்கிற அளவுக்கு விர்டஸ் என்ன பண்ணும், கனெக்ட் ஆகும். ரீசன் அந்த கனெக்ட் தான், அந்த என்ஜின் அப்படி கனெக்டாக ஏறி வர்றது. அதாவது 1500 சிசின்னு சொல்லக்கூடியது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, போரும் ஸ்ட்ரோக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு விஜிடி, அதுலேருந்து அவுட்புட் தாரத, அதாவது நம்ம இந்த இப்படி நம்ம வெயிட்டை இப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு முன்னே வாங்கி கொண்டு போகிறது மாதிரி டார்க் அப்படி தூக்கி எடுத்துட்டு வந்து ஃப்ளை பண்ணியாக்கி கியரை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஃபீல் அது வேற. இல்லை நம்ம இப்போ செல்டாஸில் டர்போ ட்ரைவ் பண்ணப்போ அப்படின்னா அந்த காருக்கு எக்ஸ்ட்ராவாக அதில் வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அது இதுக்கு அது தேவையில்லை, இது அதை கண்ட்ரோல் பண்ண உள்ள அந்த ஃபீல் வந்து இந்த காருக்கு கிடையாது. அது ஏன்னா அதை கண்ட்ரோலாக கஷ்டப்பட்டு இவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே நமக்கு அதுக்கு சேசிஸ் ஒரு ரீசன், அந்த கம்போஷர் ஸ்டியரிங் ஒரு ரீசன், அந்த ஃபீல் ஒரு ரீசன். அப்போ நம்ம சொல்லும்போது நீங்கள் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வாங்கணுமா, ஜாப்பனீஸ் பக்கம்தான் போகணும். டீசல்ஸ் வாங்கணுமா, கொரியன்ஸ் பக்கம்தான் போகணும். டர்போ பெட்ரோலில் 1500 சிசி போகணுமா, அது இந்த ஜெர்மன்ஸ் கிட்ட தான் வாங்கணும். அதுதான் அதோடைய கரெக்டானது. ஹைப்ரிடும் இப்போ ஜாப்பனீஸ் கிட்ட தான் இருக்குது. இதில் 1 லிட்டரில் நமக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது, அது வந்து இனிஷியலி நல்லா இருக்கும், போக போக வந்து அதாவது டிஎஸ்ஐ சொல்கிறேன் ஜெர்மன்ஸில். இப்போ ரீசெண்டாக 8 ஸ்பீட் 80 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எய்ஸினோடது குஷாக்கில் வரும், நம்ம டிரைவ் பண்ண போகிறது அது பேச முடியும். அதில் ஒரு வைட் டிஸ்கஷன் இருக்குது. ஆனால் இப்போ நான் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, ஏன்னா ரேஷியோஸ் எப்படி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம முதல்ல என்ஜின் லேபர் கொஞ்சமாக அது கம்மியாக வாய்ப்பு இருக்குல்ல, அது இருக்கு. ஏன்னா ஆர்பிஎம் குறையும். இப்போ நீ வந்து 6th கியரில் அது ரவ் ஆகிற இடத்துல 7th 8th ஆர்பிஎம் கீழே கொண்டு வந்து தான் ஓட்டும். ஆனால் லோ ரெண்ட் இருக்கு, அதுவும் ஹைவேஸுக்கு தானே சப்போர்ட் பண்ணுங்க. லோ ரெண்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, டர்போ லேக்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதான் அதில் பிரச்சனை. இப்போ ஒரு நல்ல காருன்னு நம்ம முதல்ல ஆஸ்டரை சொன்னோம் பார்த்தியா,
ஆஸ்டர் வீக் ஆகுறது இந்த என்ஜினில் தான். ஏன்னா பிரிட் டைனாமிக்ஸ்னு 1.3ல ஒன்று வச்சுருந்தாங்க. அது எதுக்கு அதில் வச்சாங்கன்னு அந்த அளவு சூப்பர் ஃபாஸ்ட். அது 6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நம்ம டிரைவ் பண்ணோம்பா அந்த என்ஜின் நான் ஓட்டினதில்லை. அது தெரியுமா? நாங்கள் வந்து செல்டாஸோடைய ஃபேஸ் லிஃப்ட் வந்து இந்த ஜெனரேஷன் அப்டேட் வந்து பெங்களூரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பொசிஷன் முடிச்சு பேக் சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த ரோடை ஃபுல்லாக உனக்கு தெரியும் பெங்களூரில் கடைசி நீ எந்த டிரைவுக்கு வந்த அந்த தும்கூர் ரோட்டில் நம்ம ஓட்டினோம்னா அந்த ரோட்டில் நாங்கள் யூட்டர் நம்ம ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அங்கே 25 கிலோமீட்டர்ஸ் இங்கே நம்ம ஓட்டினா 50 கிலோமீட்டர் ஆயிரும். ஓட்டிகிட்டு வரும்போது டேனி டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷனா மும்பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு இவர் ஆஸ்டர் வந்து கூட வந்து அந்த ஆஸ்டரோடைய சைடை பார்த்தோன்னே டேனிட்ட சொன்னேன், டே இது அந்த பிரிட் டைனாமிக்ஸ் பேட்ஜ் இருக்கனால இது வந்து அந்த 1.3 டர்போ ஆக்கும், இது வந்து இது கிடையாது 1.5 எண்ணே கிடையாது. அவருக்கு ஒரு ஈகோ ஹிட் ஆச்சு. நாங்கள் ஓவர்டேக் பண்ணி போனோம். நாங்கள் அந்த வண்டி என்ன வேரியன்ட்னு பார்க்க வேண்டிய அது வந்து ஃபுல்லி லோடடாக இருந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம எப்போவுமே நம்ம ட்ராவல் பண்ணும்போது தெரியல, நம்ம ஒரு மாடலை பார்த்தா அது என்ன என்ஜினாக இருக்குது என்ன நம்ம டெயில் பைப்பை வச்சு இது என்னதுன்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓவர்டேக் பண்ணி போய் நாங்கள் வேற ஸ்பீடாக போனோம். நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, இவருக்கு ஈகோ, இவரும் வாட்ச் வெறுட்டு கூட கிடந்தேன். அப்போ நான் நினைச்சேன், டேய் அதுக்கு கிட்ட இதுக்கு கிட்ட அது நிற்காது, ஏன்னா அது வந்து சாரி அது வந்து ஏறி போயிடும், என்னால நம்ம ஆஸ்டர் போயிடும். கொஞ்ச நேரம் நம்ம விரட்டி பார்ப்போம்னா அவரு சிங்கன்னு ஏறி போனாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்லோ ஆனாரு. ஒரு தடவை அவருக்கு என்ன காட்டுறோம்னா அவரோட கார் வந்து இல்லை போய் ஒரு 2 கிலோமீட்டர் தான் போயிருப்பாரு. அதுக்கு தான் நாங்க சொல்லிச்சிருக்கோம், அவர் ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாருடா, அங்க வரைக்கும் போகணும்னா இனி ஒரு டேங்க் திருப்பி ஃபில் பண்ணணும் அப்படி. அது ஆஸ்டர். ஆனால் அதை மோசம் ஆக்குனது யார் தெரியுமா? அந்த 1500cc நேச்சுரலி ஆஸ்பிரேட் இன்ஜின். லக்கிலி நம்மளோட ரிவ்யூஸில் நம்ம ஃபஸ்ட்டே அதை சொன்னோம், தயவுசெய்து யாரும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க 20% கிரேடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னு எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ நம்மளும் பண்ணோம். ஆனால் சின்ன சேஞ்ச் தெரிஞ்சுது, ஆனால் அது எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அப்படி தான் அது மிஸ் ஆச்சுது. இப்போ சியராவில் வந்து ஹைப்பீரியான் ப்ராமிசிங்காக ஒரு என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் இன்னும் என்ன சொல்கிறது ப்ராமிஸ் தர முடியாது. கொஞ்ச நாள் கூட அது போட்டோம். எண்ணெய் பெட்ரோல் எங்களுக்கு இன்னும் ஓட்டம் கிடைக்கல, ஆனால் ஃபீட்பேக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது, லோவர் அண்ட் வீக்காக இருக்குன்னு சொல்லி. டீசல் நம்ம ட்ரைவ் பண்ணோம், அதாவது நியூட்ரல். நீ இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். அது என்னன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் பிரச்சனை இல்லை பெர்ஃபார்மன்ஸ்னா டாட்டாவோட டிடிஐஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அதில் எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கிராவலி சவுண்டெல்லாம் உண்டு. ஆனால் கம்பேரபிள் டு அவங்களுடைய மற்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு அது ஓட்டப்போ என்ன தோணுச்சுன்னா, அது என்ஜினோட பிரச்சனை மாதிரி தோணலை. சம்டைம்ஸ் இன்னொரு இப்போ நமக்கு அந்த வண்டியில் இருந்த பிரச்சனை வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஒரு 2 செகண்ட் தாண்டி தான் பிக்கப் ஆகுது. அப்படின்னா அந்த ஆக்சிலரேஷன் இன்புட்டு 2 செகண்ட் இல்லை, ஒரு பாயிண்ட் தாண்டி தான் அந்த நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அங்கே போகுது. அது அதோட பிரச்சனையா இல்ல டீசல் நெக்ஸான் வந்தப்போ அப்படிதான் நெக்ஸான்ல அந்த பிரச்சனை நெக்ஸான்ல அது இருந்தது. நம்ம டிரைவ் பண்ண நெக்ஸான்ல இருந்து அது இது அந்த ஸ்டைல் அப்படிதான், அது முன்னாடி அப்படிதான். ஆனா கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்ததை விடைக்கும் இவங்க என்ஜின் மவுண்ட்ஸை பெருசா வச்சிருந்தாங்க. என்ஜினோடைய ஹெட்டோடைய அசம்பிளியில நல்லா சேஞ்ச் இருந்து. ஆனா எங்க நேரத்துக்கு என்ன நடந்ததுன்னா, நாங்க அந்த வீடியோல பேசியிருந்தோம், நம்ம அந்த ரிவ்யூல கடைசியில் சொல்லியிருக்கோம் தானே, டர்போ ஓடிட்டு இருக்கும்போது டர்போ ஓஸ் வந்து கட் ஆச்சுது. நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போன வண்டி. அது எப்படின்னா, நான் வந்து 23-24 வருஷமாக கார் ஓட்டுறேன். இப்படி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் சத்தியமாக நான் ஃபேஸ் பண்ணதில்லை. நீங்களும் யாரையும் நான் வந்து டிரைவிங்கில் ஏதோ ஒரு கட்டத்தில் பயந்தது மாதிரி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நாங்கள் நாகர்கோவில் சிட்டியை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டோல்கேட்டோட ஹைவேஸில் ஆக்சிலரேட் பண்ணி 4வது கியரில் இருந்து 5க்கு நான் போட்டது மட்டும்தான் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டது. என்ஜின் ரூமுக்குள்ளே ஏதோ ஒன்று வெடிச்சது மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டது கூட இல்லை பேனிக், அது ஒரு பேனிக் தான். இந்த இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் வந்து என்ன பண்ணிச்சு, இந்த டோரையும் திறந்து விட்டுச்சு. என்ஜினை ஸ்டால் ஆச்சு டக்குன்னு. என்ன நடந்துன்னே நமக்கு தெரியாது. நாங்கள் கிளச்சை இருந்துச்சு நியூட்ரல் ஆக்கிட்டு ரோட்டுக்கு சைடில் வந்து நிற்க உள்ள ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்குது. அப்போது ஃபியூல் பம்பு பஸ்ட் ஆச்சா, டர்போ போச்சுதா என்னன்னு தெரியாது. நடந்தது என்னன்னா, டர்போவோட ஓஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகி என்ன ப்ரெஷரில் அடித்து வெளியே வந்தது பார்த்தியா. என்னுடைய ஃபியர் என்னென்னா, இதை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கேன் நமக்கு இல்லை, கன்சியூமருக்கு. அப்போ இது மாதிரி இந்த பார்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஒரு ப்ராடக்டோடைய மொத்த அந்த ஃபீலையே கெடுத்தது. இல்லை, அதாவது இப்போ இன்டீரியர்ஸில் குவாலிட்டி கூட்டிட்டு
என்ஜின் பைக் உள்ளால இருக்கிறதுல குவாலிட்டி குறைஞ்ச மாதிரி. இல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் குவாலிட்டி சரி இல்ல நான் அது இல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து டாடா மோட்டார்ஸுக்கான சப்ளையரோட பிரச்சனை. இதுல நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது அதுல யார் அதை QC பார்த்தாங்க, யார் வந்து அதாவது சப்ளையரோட பொருளுக்கு வந்து எவ்வளவு QC பார்ட் வந்து டாடா பண்ணாது. இப்ப நீ பார்த்தேன்னா எல்லா பார்ட்டும் அதுல நிறைய பார்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. நீ இந்த இன்சுலேஷன் டேப் சுத்தி வச்சிருக்காங்க இதுல ஹெட்லைட்டோடைய ஒயர்ல, அதுக்கு மேல ஒரு ஸ்லீவ் வரும்ல, அந்த ஸ்லீவ் வந்து அந்த எண்டு வரைக்கும் வரும். இது பச்சை கலர் டேப்பு சுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாமே சப்ளையருடைய பிரச்சனை. இந்த சப்ளையர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தியா, நம்ம கிட்ட ஒரு கார் டெஸ்ட் டிரைவ் கார் நம்மகிட்ட வந்தது, நம்மளுடைய இம்ப்ரெஷனே மாற்றி விட்டுச்சு. எனக்கு வந்து ஹைப்பீரியான் முதல்ல ஓட்டும் போது பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து சரியான சக்ஸஸ் ஆகணும். அப்படின்னா டீசலில் வந்து இந்த பேட்ச் வந்து மேபி வந்து ஃபால்ட்டியாக இருக்கலாம். நம்ம நேரத்துக்கு நம்ம அங்கே போய் திருநெல்வேலி போய் ட்ரை பண்ண ப்ராடக்ட்லையும் இதுலேயும் அந்த ஹோஸுக்கு எண்டு வந்து லைட்டாக கிழிஞ்சு தான் இருந்தது. நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தோம் அதை பாருங்கன்னு சொல்லி. இப்போ சியராவுடைய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி நிகிள்ஸ் வந்து பீப்புளுக்கு இடையில இது வேறு இன்டர்நெட் நம்ம எங்கே ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்த்தாலும் சியராவில் நிறைய நிகிள்ஸ் இருக்கிற மாதிரி அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அது 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 எப்படின்னா ஒரு விஷயம் பூதாகாரமாக்கப்படுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாங்குறது நல்லது. அடுத்து யார் இருக்கு? ஏர்கிராஸ் வந்து பியூராக அந்த 110 அந்த என்ஜின் இருக்குல்ல, அதாவது 1200 சிசின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்லேயே வேற எந்த என்ஜினுமே சின்ன என்ஜின் இல்லை. ஆனால் இந்த 1500 சிசி என்ஜினுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட் என்ஜின். அக்ரஸிவ் மோடுக்கெல்லாம் நம்ம சொல்லலை, ஓட்டலாம், மோசம் கிடையாது. எல்லா ஸ்பீட்லையும் எல்லா கியர்லையும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். லேபரே தெரியாது, லேபர் ஆகவே செய்யாது. அது வந்து ஓட்டலாம். இப்போ நேற்றைக்கு நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது துபாயில் இருந்து ரிட்டர்ன் வந்த ஒரு சீனியர் சிட்டிசன் ஒருத்தங்க, அவருக்கு வந்து நான் பியூட்டோ 110 தான் சஜஸ்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னான்னா, V8 வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். நம்ம சேட்டுக்குள்ளே அது கிடந்தது. இந்தியாவில் வந்து நான் எதை ஓட்டினாலும் எனக்கு அந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் இருக்குது, 15 லட்ச ரூபாய்க்குள்ளே நான் கார் வாங்கணும். நான் 3 சாய்ஸஸ் கொடுத்தேன். இந்த செக்மெண்ட்டில் ஏர்கிராஸ் இருக்குது, TCMFI 3X சொன்னேன், அப்புறம் வந்து 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் சொன்னேன். நம்மளுடைய சோக்கால் நம்ம இப்போ ரேங்கிங் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே அவர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க சொன்னேன். அப்படி பார்த்தா ஏர்கிராஸை வந்து நம்ம இந்த கேட்டகரியில் வைக்கலாம். ரொம்ப மோசமாக இருந்த இன்டீரியர்லேருந்து இப்போ அதையும் கன்வின்ஸ் பண்ணுற ஒரு லெவலுக்கு அது வந்துருக்கு. அடுத்த கேட்டகரி யார்? ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லணும். வெரி ரீசன்ட்லி நான் ஓட்டின கார்ஸ்லேயே சியராவோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து அவுட் ஆஃப் நோவேர் என்னை வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணிச்சு. அதை வந்து சியராவில் இவ்வளவு நிகிள்ஸ் இருந்தோம், அந்த ப்ராடக்டோடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ஜெர்மன்ஸுக்கு பெஞ்ச் மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நெக் டு நெக்காக இருந்தது. அக்ரேவலான்ஸா அந்த சேசிங் நம்ம ரைடையும் சேர்த்து சொல்லலாம், கம்ஃபர்ட்டும் சேர்த்து. அதாவது எங்கேயுமே அவங்க மிஸ் பண்ணலை. அதாவது நல்ல பிளான்டடான ஒரு கம்ஃபர்ட் ப்ளஷ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருந்தது. இத்தனைக்கு நார்மல் ட்விஸ்ட் மேக்ஸில் தான், ரொம்ப இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் ஒன்றும் இல்லை. ஸ்டியரிங் ஃபீல் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. ஹைப்பீரியான நம்ம சண்டிகரில் போட்டு அன்னைக்கு ஓட்டும் போது அப்படி இருந்தது. ஆனால் இங்கே வந்து அன்னைக்கு டீசல் ஸ்டியரிங் வந்து அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அதான் இங்கே ஓட்டும் போது அது கிடைக்கல. என்ன சியரா ஓட்ட கொடுத்து வைக்கல. எனக்கு டீசல் சியரா ஓட்டிருந்தா எனக்கு பெருசாக எதுவும் தோணியிருக்காது. ஹைப்பீரியான் கூட அது ஓட்டும் போது டார்க் கன்வெர்ட்டர் கூட அது சூப்பராக இருந்தது. அப்படின்னா ஜெர்மன்ஸை வந்து நம்ம எப்போவுமே அதில் வந்து ஒரு பாயிண்டில் வைப்போம்னா ஹேண்ட்லிங் ஜெர்மன்ஸ் அது ஏன்னா இன்க்ளூசிவாக எல்லாம் சேர்த்து நீ வந்து என்ஜினோடைய அதில் சொல்ல முடியும். ரைடில் ஒரு இப்போ பேலன்ஸ்டு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடியது தான் இங்கே ஒரு சிக்கல் இல்லையா? ரைடும் ஹேண்ட்லிங்கும் பேலன்ஸுக்கு வருதான்னு கேட்டால் சிக்கல். சியரால பேலன்ஸ் இருக்குது. செல்டாஸ் புதுசில் பேலன்ஸ் இருக்கு கண்டிப்பா. செல்டாஸ் புதுசு உண்மையிலே நல்லா இருக்கு. அது வந்து கொரியன் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன அதுல ஃபீல்னா, டேனி சொன்ன மாதிரி அந்த என்ஜின் கொஞ்சம் ஓவர் வேலை காட்டிட்டு இருந்தது. அந்த டீசல் இருந்தா கரெக்டா பேலன்ஸ்டா இருந்திருக்கும். அப்புறம் ஜெர்மன்ஸ் ஐ மீன் இந்த ரேங்கிங்ல பேக்கேஜ்ல ஜெர்மனியா ஃபேன்ஸ் வந்து சொந்த ஹேண்ட்லிங்னா ஜெர்மன்ஸ் தான். நம்ம ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான் இங்க டிரைவர்ஸ் கார் வந்து ஜெர்மன்ஸ் தான். அதுல மாத்து கருத்து. கம்ஃபர்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் பேலன்ஸ்டா வர்றதுல அது பாயிண்ட். ஏன்னா ஜெர்மனுடைய சீட்டே தயவு செய்து பின்னாடி சீட் வந்து நம்ம கணக்குல சேர்க்க முடியாது.
இந்த குஷாக் ஓட்டல, முன்னாடி குஷாக் நான் ஓட்டினப்ப அந்த அந்த டைமென்ஷன், இந்த அஜிலிட்டி எல்லாம் வந்து சியரா வந்து அந்த இது இருக்கனால அஜிலா இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் வராதுல, ஷார்ப்பாலாம் இருக்கு அதுல. அதனால நம்ம பியூர் ஹேண்ட்லிங் நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம இப்படி தெளிவாக சொல்லுவோம், நம்ம இவ்வளோ நேரம் பேசினது இருக்கட்டும். ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ், அஜிலிட்டி, ஷார்ப்பான டைட்டான கார்னர்ஸில் மெனுவர் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக ஜெர்மன்ஸ் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம அங்கேருந்து சஸ்பென்ஷனுடைய குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ரைடையும் சேர்த்து கம்ஃபர்ட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது தான் சீராவை நம்ம அதில் பேசணும். இப்போ செல்டாஸ் வந்திருக்கு. நியூட்ரலான ஸ்டைல்னு சொல்ல போனால் கண்டிப்பாக நம்ம யாரை தெரியுமா சொல்லணும், ஹோண்டாவுடைய எலிவேட்டர் சொல்லணும். 220 மில்லிமீட்டரில் ரைடு இருந்தாலும், ரைட் ஹைட் இருந்தாலும் பேலன்ஸ்டான ரைடும் கொடுக்குது, டீசெண்டான ஹேண்ட்லிங். அங்கே ஹேண்ட்லிங் வந்து கீழே தான், இது ஹேண்ட்லிங் இல்லை, கண்ட்ரோல். அது ஒரு பாயிண்ட், அது கண்ட்ரோல். கிராண்ட் விட்டாரா ஹை ரைடர் வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் இப்போ சேர்க்க வேண்டாம், அது அப்படி இருந்துட்டு போட்டோம். ஏர் கிராஸ் வந்து சர்ப்ரைசிங்லி ஹேண்டில் பண்ணும், அதான் ஏர் கிராஸோட அட்வான்டேஜ். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இவங்க இவ்வளோ சாஃப்டான ப்ளஷ்ஷான. இப்போ கம்ஃபர்ட்னா யாரு, ஏர் கிராஸ் தான் இருக்கிறதுலே கம்ஃபர்டபுளான கார்னு சொல்ல போனால் ஏர் கிராஸை சொல்லுவோம். ஆனால் அது டீசெண்டாக ஹேண்டில் பண்ணும். அப்போ அதையும் நம்ம சியராக்கு கிட்ட கொண்டு வந்து நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த 7 சீட்டர் 5 சீட்டர் இருக்கிறது, அது உண்மையிலேயே ஏர் கிராஸ்ல நம்ம கடைசியா ஓட்டுனதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்து, அது இவங்க ஏதோ சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சோம். எதுல, நம்ம கோயம்புத்தூர்ல கடைசி ஓட்டுனதுல தானே பழைய அளவுக்கு பிளஷ்னஸ் நமக்கு மிஸ் ஆச்சுது. நம்ம அந்த பிரிட்ஜுக்கு மேல பசால்ட் வந்து பெட்டரா இருந்து அன்னைக்கு ஓட்டுனது வந்து 7 சீட்டர் தானே. அது 7 சீட்டர் 5 சீட்டருக்கு தான் எனக்கு தெரியல. நான் இடையில வேற ஏதோ ஒரு வீடியோ பார்த்தப்போ அவங்க இந்த ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரிவ்யூல பேசினோம் கடைசியில், அது அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் பழையதோட ஸ்டிஃபாக இருக்கு, ஸ்லைட்டா மேபி அவங்க ஸ்டிஃப்னஸ் ஆட் பண்ணி இருக்கலாம். அதனால ஆனாலும் ரைடு வந்து தனியா பார்த்தா அது நல்லா தான் இருக்கும். ரைட், அது அப்படி பார்த்தாலும் அது நல்ல பேலன்ஸ் ரைடு தான். இனி விக்டாரிஸ் வந்து ஒரு பேலன்ஸுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அது இன்னும் ஸ்கோப் இருக்கு. இங்கே அடி வாங்குற ஒரு சஸ்பென்ஷன் யார் சொல்லுங்க கரெக்டாக, மார்க்கெட் லீடர். உண்மையிலே அது வந்து ஒரு ஓவர் ரேட்டடான செட்டப். அது இன்னும் அவங்க ரூம் ஆகணும். ஆனால் என்ன கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்குன்னா, செல்டாஸில் இந்த அப்கிரேட் வந்திருக்கிறதுனால இவங்க இந்த கேத்தரையில் எனக்கு நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி பற்றி பேசினப்ப தான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம கிட்ட அந்த கரெக்டாக ரொம்ப நாள் இருந்தில்ல, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணப்போ என்னதான் அது ஹேண்டில் பண்ணும். அது ஹேண்டில் பண்ணலன்னா என்ன பண்ணாலும் நமக்கு அந்த டீசல் நம்ம வச்சிருந்தோம். நம்ம இந்த மதுரை ஹைவேலாம் 130 எல்லாம் ஓட்டுறப்போ அந்த நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப்டின்னு ஒரு இது பேசணும். அந்த சேஃப்டி வந்து இந்த கிரெட்டாவோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் எனக்கு இருக்க மாதிரி தோணுது. அது என்னன்னா, எனக்கு வந்து எப்பவுமே நம்ம அந்த கார் அவ்வளவு தூரம் புஷ் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் புது செல்டாஸ் கூட கம்பேர் பண்ணப்போ அது எப்படி புதுசா நீ இது கூட கம்பேர் பண்ண முடியல. அதான் அது அந்த இப்ப பழசுலயே நமக்கு நம்ம ஹுண்டாய் பார்த்தோம்னா K2ல இருந்தவங்க மாறிட்டு வராங்கல்ல, அது அந்த பிளாட்ஃபார்முக்கு அதில் ஆன்சரோட பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ ஆன்சர் இப்போ எப்படி வச்சுக்கோ, K2 அப்படி விட்டுரு. இப்போ நம்ம புதிய K1ல ஒரு வென்யூ பார்த்தோமா, வென்யூல டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த வென்யூ வந்து அந்த நம்ம கரெக்டா வரைக்கும் நமக்கு சேஃபரா ஃபீல் ஆகுது. அது வந்து உனக்கு K3ல ஃபீல் ஆகும், K2ல ஃபீல் ஆகல. இப்போ பழைய செல்டாஸ் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு. பழைய செல்டாஸுக்கும் புதிய செல்டாஸுக்குமே சம்பந்தம் டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. உனக்கு எக்ஸாம்பிளே வென்யூ தான். இடையில வென்யூ இப்போ நீ வென்யூவா கிரெட்டாவான்னு கேட்டா நீ எதை சொல்லுவ? அதுதான் நம்ம வென்யூவோட ரிவ்யூல அதை பேசி கண்ணை மூடிட்டு செல்டாஸ் ஓட்ட சொன்னா நீ செல்டாஸ்னே சொல்ல மாட்டேன். அதான் செல்டாஸ்னு நமக்கு தோணும். ஆக்சுவலி கொரியன்ஸ்ல சேஃபர் ஃபீல் வந்திருக்கு. கார்னர்ல நீ போடலாம், அப்படியே லீனா ஏறி வருது. உனக்கு வந்து அந்த ஒரு நம்ம ஒரு எஃபெக்ட் சொல்லணும், ஒரு ஸ்கொயரிஷ் ஃபீல் நமக்கு தெரியும்ல. அதாவது அந்த சேசில இந்த அது என்ன சொல்ல, அது ஒரு குளோபல் அந்த ஃபீல் இருக்கு பிளாட்ஃபார்ம்ல. இன்னொன்று அந்த 80 மில்லிமீட்டர் கிரவுண்ட் வீல் பேஸோட எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அந்த காரோட ஓவர் ஹேங்ஸை பேலன்ஸ் ஆக்கி. இப்போ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு சிமிலர் மாதிரி இருக்காது. கரெக்டால வந்து பேக் வந்து தனியாவே தெரியும். அதான் தனியாவே தெரியும், அது தனியாக நான் இழுத்துட்டே வந்துட்டு இருக்கேன் மாதிரி இருக்கும். அதான் பாயிண்ட் இல்லை, கரெக்ட். அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆஸ்டரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் உண்மையிலே பார்த்தேன்னா இந்த எல்லாரும் விடைக்கும் ஹேண்ட்லிங்கில், சஸ்பென்ஷன் பேலன்ஸில் ஒரு டிரைவர்ஸ் பீக் டிரைவருக்கான ஒரு ஸ்டைல்னா ஆஸ்டர் தான். என்ஜின் ஸ்வாப், வண்டி பாடி வெயிட் பேலன்ஸ். ஆஸ்டர்ல ஒரு டீசல் இருந்திருந்தா வேற லெவல்ல ஸ்வாப் பண்ணோம். அவ்வளோ சூப்பரான கார் அது மிஸ் ஆயிட்டு. நானும் நம்ம பேசிட்டு இருந்தப்பா தான் யோசிச்சேன், நம்ம என்ன பேசினாலும் ஒரு
5க்கு உள்ள ஆஸ்டர் வருது. இல்ல ஆஸ்டர் உண்மையிலே தெரியல, ஒரே பிரச்சனை அந்த என்ஜின் தான். ஆஸ்டர்ல வந்து என்ஜின் மட்டும் நல்லா இருந்தது. சைனால 1.5 டீசல் ஒன்றும் இல்லையே. அவங்க டீசல் மார்க்கெட் ரொம்ப முன்னாடியே ஸ்லோ ஆகி அவங்க ஹைபிரிட்டாவது இதில் வச்சிருக்கலாமே. நான் வந்து இப்போ வந்திருக்கணும். இப்போ ஆட்டோ எக்ஸ்பர்ட் இப்போ அவங்க ரூட் மாதிரியா அதான் அவங்க இப்போ இவியலை கலத்தி விட்டாங்க. அவிய எம்ஜியை லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து செரி கூட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் நேற்று பேப்பரில் ஆடை பார்த்தியா, ஜேஎஸ்டபிள்யூ தனியாக வந்து பேப்பரில் ஆடு போட்டிருக்கு ஜெட்டரோட எங்க கூட பார்ட்னர் பண்றதுக்கு. அப்போ அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, எம்ஜி ஷோரூம் மட்டும் இல்லை, இவங்க ஜேஎஸ்டபிள்யூ வந்து தனி ஒரு பிராண்டை பில்டு பண்றாங்க. எங்க கூட டிராவல் பண்ண ரெடியான்னு சொல்லி அது டீலர்ஸ் கால் ஆகாது. அது கோயிங் ஃபார்வர்ட் இந்த வருஷம் எண்டுக்குள்ள அடுத்த ப்ராடக்ட் வரும், இந்த வருஷம் வரும். அதான். அப்போ இது இவ்வளோ இன்னும் என்ன இருக்கா, அவ்வளோதான். அப்போ இது நம்ம எப்படி கன்க்ளூட் வேல்யூ ஃபார் மணி கூட இருக்கு. அது நான் எப்படி தெரியுமா, வேரியன்ட் செலெக்ஷன் பற்றி கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, வேரியன்ட் செலெக்ஷன் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஆன் ஃபியூச்சர்ஸ் பட்ஜெட் வச்சு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி தான் வேல்யூ ஃபார் மணி. என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்க்கு ஆன்சரோட பர்ஸ்பெக்டிவ் மாறும், டேனியோட பர்ஸ்பெக்டிவ் மாறும். நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு அது வேல்யூபிளாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஹேண்ட்லிங் பிடிக்கக்கூடிய ஆளை கொண்டு போய் கொரியனில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அது வேல்யூவில் வராது. அது நமக்கு அந்த கிரின் வரணும், ஒரு வைடான ஒரு கிரின் கிரியேட் ஆகணும் நம்ம ஓட்டும் போது. அது ஃபீல் தான். அது இப்போ நீ எந்த ஃபீல்டை பார்த்தாலும் அப்படி தான். இப்போ நம்ம கண்டென்ட் ஒரு ஸ்டைலில் இருக்கும், இன்னொரு சோகால்டு ஒருத்தவங்களோட கண்டென்ட் ஒரு மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு பர்சனலி அந்த கண்டென்ட் பிடிக்கும், சிலவங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிக்கும். பீப்புளுடைய ரெக்யர்மெண்ட் மாறும் தானே. அதுதானே நம்மளுடைய ஸ்டைலு. அதை நம்ம வேல்யூவில் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஓவரால் இந்த செக்மெண்ட்ல தான் அவ்வளவு நிறைய இருக்கு சூஸ் பண்றது. எப்படி வரலாம், பெட்ரோல் இன்ஜின்ஸ் போறதா இருந்தா எங்க போகலாம்? ஜாப்பனீஸ் எண்ணெய் பெட்ரோல்ஸ் போறதா இருந்தா, டர்போ பெட்ரோல்ஸ் போறதா இருந்தா பெட்ரோல் ஜெர்மன்ஸ் தான், மாற்று கருத்தே இல்லை. டாடா மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஹைப்பீரியானை பத்தி இது வரைக்கும் யாரும் எந்த நெகட்டிவ் இது வரைக்கும் சொல்லல. டாடா சியரால நெகட்டிவ் சொல்றதே அதோடைய லைட்ல, அதோடைய ஒயர்ல தான். திருப்பி அந்த லைட் ஒயர் தான் வீடு தலைவலி. ஹைப்பீரியான் நல்லா இருந்தால், ஹைப்பீரியான் வந்து ஜெர்மன்ஸுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அது டீசல்ஸ்னா செல்டாஸ், ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டான பெட்ரோல்ஸ்னாலும் ஹைப்ரிடும் அந்த K15CN தான். டிரைவர்ஸ் கார்ஸ் ரேங்க் பண்ணுவோம் வந்து குஷாக், டாய்கூன், ஆஸ்டரா டிரைவர்ஸ் கார்னு இப்போ சொல்ல முடியாது. என்ஜின் இல்லையா எனக்கு அதில் இன்னொரு எனக்கு வந்து விர்டஸ் லாவியா ஓட்டினப்போ வந்து விர்டஸ் தான் டிரைவர்ஸ் காரை தோணுச்சு. ஆமாம், நான் குஷாக் டாய்குன் ஓட்டினேன். முதல்ல டாய்குன் தான் நல்லா இருந்து. இப்போ இவங்க இந்த ப்ரெசன்டேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து டியூக் பண்ணியிருக்கோம், டிரைவர்ஸுக்கு கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் இருக்கு. நான் என்னன்னா ஓவரால் ரேங்கிங் கேட்கேன். ஓவரால் ரேங்கிங் மொத்தமா இந்த 11 பேரை ரேங்க் பண்ண சொல்றியா? 11 பேர்ல டாப் பெஸ்ட் 3 செல்டாஸ் தான் வரும் பெஸ்ட். ஏன்னா பெரிய கார், ஸ்பேஸ், அந்த இன்டீரியர் மெட்டீரியல்ஸ், 3 என்ஜின் ஆப்ஷன். நீங்க அல்டிமேட்டா எடுக்க வேண்டாம், நாங்க ரேண்டமா சொல்றோம். நமக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு சொல்லுவோம். நானும் கண்டிப்பா செல்டாஸுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் செல்டாஸ், செகண்ட் யாரு? நான் வரட்டா? ஒரு கெஸ்ட் நான் சொல்லுவேன், சண்டைக்கு வரக்கூடாது. விக்டாரிஸ். ஏன்னு சொல்றேன் பாரு, ஹேண்ட்லிங்கை மட்டும் விட்டுரு. ஹைப்ரிட் இருக்கு, ஆடாஸ் இருக்கு, ப்ரூவன் சேஃப்டி இருக்குது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இருக்குது, சிஎன்ஜி இருக்குது, எக்கனாமி இருக்குது. அப்போ நீ செல்டாஸில் சொன்ன சோகால்டு அந்த ஃபீச்சர்ஸ் அங்கே இருந்தால் இதுவும் செகண்டில் வரும். இப்போ இருக்க நிலைமைக்கு. ஓகேயா? மூணாவது யாரு? ரெண்டாவதுல எனக்கு யாரு சொல்லு? மாட்டு கருத்து இருக்குது. ரெண்டாவது யாரு சொல்லு? அப்படி இல்லை, நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா என்ன அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் இந்த பிரச்சனையே. அது அந்த லோகோ வச்சுக்கிற வேலை. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இந்த ஹைரைடர்னு சொல்லக்கூடிய கிராண்ட் விட்டாரோடைய சேம் மென்டாலிட்டியில நம்ம அதை பார்க்க வேண்டாம். நான் இப்போ இதெல்லாம் கிராண்ட் விட்டார் ஹைரைடர்ல இருந்தா அதை அக்செப்ட் பண்ணலாம். இது என்னதோ அந்த எனக்கு நான் அதை ஓவரால், அதாவது ஐ மீன் லுக்ஸை வந்து தள்ளி பார்த்தா மேபி அது வரலாம். அக்ரியபிள். நீ அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லு. ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல, அதுதான் பிரச்சனை. மூணாவது யாரை சொல்லலாம்?
ஏன்னா தெரியல எனக்கு எனக்கு மூணாவது நான் என்ன தெரியுமா பர்சனலி தான் நான் யோசிக்க வரேன். மூணாவது வந்து கிரெட்டா. ஏன் தெரியுமா, இந்த எவ்வளவு இதுல நம்ம as a critic சொன்னாலும் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் சொன்னோம். அதுக்கு தான் வரேன். நம்ம கிரிட்டிக்ல இப்போ என்னன்னா நமக்கு இது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நமக்கு நம்ம சார்ந்த இதை சொல்லல. நான் இது நம்ம சார்ந்து சொல்லல. நான் இது வந்து முழுக்க மார்க்கெட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். அப்படி பார்த்தா அப்படிதான் நான் வரேன். நம்ம பர்சனலுக்காக நான் இங்கே பேசலை. கிரெட்டாவில் நம்ம சஸ்பென்ஷன் இன்னும் பெட்டர் ஆகணும், கிரெட்டா இன்னும் ப்ரூவனான ஒரு சேஃப்டி ரேட்டிங் வரணும்னு நம்ம சொன்னால் கூட ஒரு பையரோட பெர்ஸ்பெக்டிவ்ல கிரெட்டாவில் எல்லாமே இருக்குது. நம்ம ரேங்கிங்கில் அது மூணாவது வரணும். அப்போ தான் பையரோட ரேங்கிங்கில் அது ஃபஸ்ட்டில் வர்றதுல நியாயம் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த சோ கால்டு மாடல்ஸை கொண்டு வர முடியும். இதுதான் லாஜிக். எனக்கு ஏன் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் செல்டாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ செகண்ட் தேர்ட் எனக்கு ஏன் சொல்ல முடியலன்னா, இப்போ எனக்கு வந்து சியரா வந்து உண்மையிலே பயங்கரமா பிடிச்சுன்னா அந்த ஹைப்பர் என்ஜின் அதுக்கு டிரைவபிலிட்டி, ஹேண்ட்லிங், ஸ்பேஸ், பேக் சீட் வந்து வேற லெவல். ஆனா அவ்வளோ இது பார்த்துட்டு எனக்கு வந்து அதை என்னது சொல்ல முடியல. ஃபியர். இன்னொன்னு செல்டாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு இப்போ நமக்கு அந்த கரெக்டால ஒரு அந்த சஸ்பென்ஷனோட காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. இப்போ செல்டாஸ்ல எனக்கு வந்து நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இல்ல காம்ப்ரமைஸ்னு ஒண்ணு உண்மையிலே கிடையாது. அப்போ இன்னொரு ப்ராடக்ட் இப்போ கரெக்டா எனக்கு செகண்டா தடை சொல்லணும், அது சஸ்பென்ஷன் இப்படி இல்லை. இருக்கு. இப்போ சியரா வந்து கீழே போறதுக்கு ரீசனு இப்போ ரெண்டு ப்ராடக்ட்ஸை நம்ம பார்த்தா செல்டாஸா இல்லைன்னா சியராயான்னு பார்த்தா மேபி சியரா தான் டாப்ல இருக்கு வரும். ஆனா நம்ம இந்த சர்வீஸ் குவாலிட்டி இந்த சர்வீஸ் குவாலிட்டிக்கு முன்னாடி இந்த நிகில்சன் ஒன்னு இருக்கு. இந்த சோ கால்ட் இந்த ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ற இனிஷியல் பேட்ச் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ற பிரச்சனை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் செல்டாஸ் வந்து மேல வருது. இப்போ ஆஸ்டர்ல ஒரு பெட்டர் என்ஜின் இருந்ததுன்னா ஆஸ்டர் இங்க இருந்து நேரே மேல வந்து நின்றுருக்கு. ஆஸ்டர் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கார்ஸ். உன்னால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் தப்பு இல்ல. நான் அப்படி காம்ப்ரமைஸ் இல்லாம தான் இப்போ ப்ராக்டிக்கலா பார்த்தோன்னா நான் செகண்ட் கிராண்ட் விக்டர் ஹைரைடர் தான் நான் சூஸ் பண்ணேன். அண்ணா விக்டோரிஸ் சொல்லிச்சு எனக்கு விக்டோரிஸ் அந்த லுக்கு என்னதான் இன்டீரியர் நல்லா இருந்தாலும் அந்த யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பெருசா விக்குதே. அதான் இல்ல விக்டோரிஸ் நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா, இல்ல உனக்கு வந்து நான் சொன்னேன் அதுவும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ப்ராடக்ட் தான். காம்ப்ரமைஸ் வந்து லுக்ஸ்ல தான் இருக்கு. லாஜிக்கலி யோசிச்சா ஆட்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. அவங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் கன்ஃபியூஷனுக்கு மேலே ஒரு கன்ஃபியூஷன் இது வர கன்ஃபியூஸ் ஆயிருக்காது. இந்த லாஸ்ட் ரேங்கிங் இதை வெட்டி பேசிட்டு கடைசியில் செலிட்டாஸ்ன்னு சொல்லுச்சு. அன்னைக்கு நாங்கள் வந்து எக்ஸ்டீரியர் ரிவ்யூ வந்து மீடியா ட்ரைவ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒருத்தங்க வந்து ஃபேமிலியாக பெங்களூரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்தாங்க. வந்து நாங்கள் இந்த பக்கம், ஜிஎஸ் அந்த பக்கம், ஆட்டோ ட்ரெண்ட் அந்த பக்கம், மோகன் அந்த பக்கம் எல்லாரையும் போய் ஒவ்வொரு திட்டையாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வண்டி பற்றி. கடைசியில் எங்கள்கிட்ட வந்தாங்க. ஏன்னா நாங்கள் முதல்ல அவங்கள்ட்ட ஃபேஸே கொடுக்கல. ஏன்னா நம்ம எடுத்து முடிக்கணும், எடுத்து நம்ம நிறைய நேரம் ட்ரைவ் பண்ணணும் அந்த இன்டென்ஷனில். அப்புறம் அப்போ அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஸ்டின் கேட்டு அவங்க வந்து அந்த ஃபீட்பேக். அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே அவ்வளோ எதிர்பார்த்திருந்தாலும் சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இது எப்படி ஹேண்டில் ஆகும், இது சேஃப்டியில் நல்லா இருக்குது, எல்லாரோட ஃபியரும் அந்த சேஃப்டி. நான் அதுக்கு சொல்ல வந்த காரணமே அவங்களுக்கு நான் சொன்ன மற்றதெல்லாம் கன்வின்ஸ் ஆச்சு. ஏன்னா சேஃப்டி அவங்களுக்கு கன்வின்ஸே ஆகலை. ஏன்னா ப்ரூவ் ஆகலை, தெரியல. அவங்களுக்கு தெரியலன்னா நமக்கு சொல்லணும் இல்லை, பிஎன் கேப்பில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, ஜிஎன் கேப்பில் 5 ஸ்டார் வாங்கியிருக்குன்னு. அது கொரியன்ஸோட ஒரு பெரிய மிஸ். ஆனால் இந்த செக்மெண்ட் வந்து 70,000 யூனிட்ஸ் விற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிற ஒரு செக்மெண்ட் வந்து மிட் சைஸ் தான். நிறைய கார்ஸ் விற்கிற செக்மெண்ட்டும். நாங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடைய ஸ்டைலில் சொல்லியிருக்கோம். ஒன்று எல்லாம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுனதுனால டஸ்டர் நம்ம எங்கேயுமே பேசலை. டஸ்டர் பேசணும்னு நினச்சா மிஸ் ஆச்சு. டைம் என்னாச்சு? டஸ்டர் லைட்டாக சின்னதானு சொல்லிவிடுவோம். டஸ்டர் இங்கே என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லிடுவோம். டஸ்டர் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சேஃப்டியில் வந்து காம்ப்ரமைஸ் வராது. டஸ்டர் பற்றின ஒரு கேட்ச் எங்களுக்கு எப்படின்னா, எப்போவுமே அதோடைய ஹேண்ட்லிங் பற்றி, அதோடைய டஸ்டருடைய கம்ஃபர்ட் பற்றி பழைய ஜென்ரேஷனை நம்ம எப்போவுமே ஒரு ஒரு பாயிண்டில் சொல்லுவோம் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லி. வெரி ரீசன்ட்லி அவங்களுடைய சீஃப் ஆஃப் இன்ஜினியரிங் மிஸ்டர் விக்ரமன் வந்து ஒரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ஒரு ட்ராக்கில் ஓட்டின ஒரு கார். அதில் அவர் மீன் பண்ணியிருப்பார், நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு டியூன் பண்ணியிருக்கோம், ட்ராக் ரெடியாக டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம் அது என்ன ஸ்டைலில் இருக்கும்னு சொல்லி. அப்புறம் அவங்களுடைய 1.3 டர்போ ஓட்டுறதுக்கெல்லாம் ஹாட்டாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதை கொண்டு டிசிடி கூட சிங்க் பண்ணியிருக்காங்க, அது வேறு லெவலில் இருக்க போகுது, டவுட்டே இல்லை. இப்போ நம்மளுடைய பாயிண்டே அந்த ஹைப்ரிட் எப்படி இருக்க போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம ஓட்டுனதுக்கப்புறம் சொல்லுவோம்.
யாராவது இந்த பையிங்கை டிலே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டஸ்டர் வந்ததுக்கப்புறம் வாங்க. மார்ச் 17 வந்து டஸ்டர் லான்ச் ஆகுது. 1 லிட்டர் டர்போ 1.3 டர்போடைய லான்ச் இருக்கும். ஆனால் ஹைப்ரிட் வந்து நவம்பரில் தான் கிடைக்கும். க்ளோஸ் பண்ணுவோம். டஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த செக்மெண்ட் இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டா ஃபேம், இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.